இப்ப வேதத்துல இருந்து நம்ம புதிய ஏற்பாடை நல்லா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், தியானம் பண்ணிட்டு வர்றோம். புதிய ஏற்பாடை ஏன் இந்த வருஷம் ஆண்டவர் எடுக்க சொன்னார் அப்படின்னா, வருகைக்கு மக்கள் ஆயத்தமாவதற்கு உண்டான ஆலோசனைகள் எங்க இருக்குது? புதிய ஏற்பாடுல தான் இருக்குது. இயேசுவுடைய வருகையின் போது நம்ம கைவிடாதபடி கர்த்தருக்குள்ள நம்ம போய் சேர்றதுக்கு நமக்கு எல்லா வழிகளும் எங்க இருக்குது? புதிய ஏற்பாட்டுல தான் இருக்குது. பழைய ஏற்பாடு படிக்கிறது நல்லது. இப்ப நான் ஆரம்பிக்கும் போதெல்லாம் பழைய ஏற்பாடு படிச்சேன், ஒரு முறை நல்லா படிச்சேன் தெளிவா. அப்புறம் தேவையான போதெல்லாம் படிக்கிறேன். பழைய ஏற்பாடை நீங்க படிச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். உங்களுக்கு புரியாத விஷயங்கள்லாம் இருக்கும். புதிதா வர்றவங்களுக்கு எல்லாம் சொல்றேன், நீங்க தயவு செய்து எடுத்த உடனே பழைய ஏற்பாடுக்கு போகாது. நீங்க புதிய ஏற்பாடுல வளர பழகுங்க. புதிய ஏற்பாட்டு காலத்தின்படி இயேசுவின் தீர்மானத்தின்படி எழுதப்பட்டது. அதுல இருக்கிற எல்லா வார்த்தைகளும் உயிருள்ள வார்த்தைகள். நம்ம எந்த அளவுக்கு அதை விரும்பி படித்து புரிந்து அறிந்து கொள்ளுகிறோமோ அந்த அளவுக்கு கர்த்தரோடு நம்ம இணைந்திருக்க முடியும். அவரிடத்துல இரக்கம் பெற முடியும். அவருடைய தயவுகள் பெருகும். அவர் நம்மளை விட மாட்டார். அவர் கைவிடுவது இல்லை. தேவ பிள்ளைகள் வசனத்தை புரிந்து கொண்டாலே அவரால் நம்ம என்ன செய்வோம்? மறக்கப்படுவதும் இல்லை. அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப புதிய ஏற்பாட்டுல இயேசுடைய உபதேசங்களை தான் நம்ம பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த புதிய ஏற்பாட்டுல நம்ம என்ன பண்றோம்னா, கிறிஸ்துவுடைய உபதேசம் என்ன, கிறிஸ்துவை அறிமுகப்படுத்தின யோவானுடைய உபதேசம் என்ன அப்படின்னு சொல்லி இன்னும் புதிய ஏற்பாடுல நம்ம மத்தேயு 6:7 தாண்டல. இப்ப நிறைய நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் அநேகம் உண்டு. சரிங்களா? சோ போன வாரம் ரொம்ப அழகான டாபிக். அது யூடியூப்ல போய் பாத்தீங்கன்னா தெரியும். கிறிஸ்தவர்கள் பணக்காரர்களாக கூடாது அப்படின்னு வேதம் சொல்றத ஹைலைட் பண்ணி போட்டது. ஆமென். ஆமா. அது போல இன்னைக்கும் தேவனுடைய ஆலோசனைகள். இயேசு என்ன சொல்லியிருக்கிறாரு, இயேசு நம்முடைய வாழ்க்கைக்கு வாழ்வாதாரத்திற்கு என்ன சொல்லியிருக்கிறாரு, அவருக்குள்ள வாழ்வதற்கு அவர் என்ன வழிவகுத்திருக்கிறார், எல்லாவற்றையும் நம்ம இன்னைக்கு தெரிந்து கொள்ள போகிறோம். இதுக்கு மத்தேயு 7ஆம் அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கொள்வோம். படிக்க போறோம். முதல் வசனம் வாசிங்க. நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று என்ன செய்யாதீங்க. எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? இந்த வசனத்தை நல்ல எல்லாரும் கவனமா பைபிள் எடுத்துக்கோங்க. புதிய ஏற்பாட்டுல 10ஆம் பக்கம் இருக்குது. ரொம்ப ஈஸியா இருக்கு எடுக்கிறதுக்கு. புதிய ஏற்பாடு எடுத்துட்டீங்கன்னா அதுல 10ஆம் பக்கம் எடுத்துக்கோங்க. 7ஆம் அதிகாரத்துல முதல் வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். கடவுள் ஒரு விஷயத்தை சொல்ல வர்றார். படைத்தவர் ஒரு விஷயத்தை சொல்ல வர்றார். தனிப்பட்ட ஒரு நபருக்கு ஆலோசனையா சொல்லுங்க. அப்ப ஒரு விஷயம் இதுல நம்ம புரிந்து கொள்ளணும். நாம குற்றவாளிகளாக அவரால் தீர்க்கப்படாதபடிக்கு இதை கவனிக்கணும். இந்த வசனங்களை வாசிக்கும் போது சில விஷயம் புரியாம இருக்குன்னு சொன்னா அதை புரிந்து கொள்ள நம்ம ஆவியில இடம் கொடுத்தா ஆவியானவர் புலப்படுத்துவார். அவர் என்ன சொல்றாரு? நாம கடவுளால் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு நாம ஒரு வேலை செய்யணுமா? நம்ம என்ன செய்யணுமா? மற்றவர்களை குற்றவாளிகள் என்று. அப்ப நம்ம கண்களுக்கு தெரிந்தத, நம்ம கண்களால் கண்டத வைத்து என்ன செய்திடக்கூடாது? தீர்ப்பு சொல்லிடக்கூடாது. தீர்ப்பு வழங்குற அதிகாரம் யாரு கையில் இருக்கு தெரியுமா? புதிய ஏற்பாட்டுல இயேசு கிறிஸ்துவுடைய கையில. அவர் தான் நீதியின் சூரியனா வெளிப்பட்டு இருக்கிறார். நீதி உள்ள ராஜா அவரு, நீதி பாரர் அவரு, நீதி செய்வார். தண்டிக்கிறதும் அவர் தான், மன்னிக்கிறதும் அவர் தான். அல்லேலூயா சொல்லுங்களேன். அந்த உபதேசம் தான் நம்முடைய உபதேசம். நிறைய பேர் இந்த மன்னிப்பை முன்னால வச்சுக்கிட்டு தண்டனையை மறைச்சிடறாங்க. அதுதான் பாவம். ஊழியக்காரர்கள் என்று சொல்லிக்கொண்டு அநேக ஜனங்களை வஞ்சிக்கும்படி பேசுகிற உபதேசம். அதுக்கு நான் நேரடி எதிர்ப்பாளர். நேரடி எதிர்ப்பு. நான் எந்த ஊழியக்காரனா இருந்தாலும் பயப்படவே மாட்டேன். நேரடி எதிர்க்கிறேன். ஆண்டவர் மன்னிக்கிறவர் எப்படியோ அதே போல இன்னொரு புறம் தண்டிக்கிறார். எல்லா அந்த குரூப் எல்லாம் பாத்தீங்கன்னா, கடவுள் தண்டிப்பாரா, இயேசு தண்டிப்பாரா, அவர் நமக்கா சிலுவையில அப்படின்னு நினைக்கிறாங்க. அவர் ஏமாளித்தனமா நமக்காக ஏதோ அவர் ஒப்பு கொடுத்தனால அவர் எப்படி தண்டிப்பாரு? இங்க குற்றவாளிகளாக நீங்க இருக்கணும்னா பெரிய பாவம் இல்ல,
வாய் திறந்து ஒரு ஆளா நீங்க என்ன செய்திடக்கூடாதா, அவன் குற்றவாளின்னு நம்ம தீர்த்தரக்கூடாது, நியாயம் தீர்த்தரக்கூடாது. அப்ப நம்ம என்ன செய்யணும், ஒரு பிரச்சனை வரும்போது, ஒரு காரியம் வரும்போது என்ன சொல்லணும், கர்த்தர் பார்த்து கொள்வார், அவர் நியாயம் செய்யணும், அப்படித்தானே சொல்லி பழகணும். இப்ப பாஸ்டர் சரியில்லை அப்படின்னா யார் நியாயம் வழங்கணும்? பேசிக்கா அடிப்படை கூட இந்த வேதத்துல சில விஷயங்கள் நம்ம தெரிந்து கொள்ளாம இருக்கிறதுனாலதான் உறவுகளுக்குள்ள நம்ம குற்றப்படுத்துறோம், நம்முடைய சொந்த பந்தங்களுக்குள்ள ஒருவரை ஒருவர் பகைத்து குற்றப்படுத்துகிறோம், கணவன் மனைவிக்குள்ள குற்ற சாட்சிகள், அது போல பிள்ளைகள் பெற்றோர் பிள்ளைகளை. முதல்ல இந்த பழக்கமும் அடிமைத்தனமும் நமக்கு மாறணும். எது நடந்தாலும் சரி, கையும் களவுமா பிடிக்கப்பட்ட ஒரு நபருக்கே தீர்ப்பு சொல்லாத இயேசு அவர். இல்லையே சொல்லுங்க. சுற்றி இருந்தவங்க என்ன சொன்னாங்க, இவ கையும் களவுமா பிடிக்கப்பட்டதுனால என்ன செய்யப்படணும், கல்லறியணுங்கிறாங்க. அதுதான் தீர்ப்பு. அதுதான் இயேசு இங்க சொல்றாரு, இல்ல இல்ல இல்ல, நீ தீர்ப்பு வழங்காத, நீ தண்டனைக்கு உட்படாதபடி முதல்ல நீ ஏன் அதை சொல்ல வர்றாருன்னா, நீ தீர்ப்பு வழங்கினா நான் உன்னை தீர்க்கிற மாதிரி இருக்கும். உன்னுடைய மன்னிக்கப்படாத பாவங்களை கொண்டு உனக்கு நான் தண்டனை வழங்குற மாதிரி இருக்கும். நீ செய்த குற்றங்களை யாரும் பார்க்கலன்னு நீ நினைக்கலாம், ஆனா நான் பார்த்தேன் என்பதற்கு நான் சாட்சியா இருக்கிறதுனால நீ ஒரு மனிதனை நீ குற்றப்படுத்துவன்னு சொன்னா ஆண்டவர் சொல்றாரு, நீ குற்றவாளி ஆவாய், பரவாயில்லையா? அப்ப இந்த விஷயத்துல நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா குற்றவாளிகளா வெளியே சுத்திட்டு இருக்கிறாங்க, அப்புறாணிகளா உள்ள இருக்குதுங்க பாருங்க. அப்ப எங்க காசு பணம் கொடுத்துட்டா இங்க நியாயம் என்ன பண்ணுது, செத்து போயிருது. நம்ம நாடு அவ்வளவு ஒரு மோசமான நாடு. நம்ம நாட்டில் தாங்க இந்த விஷயம் இருக்குதுங்க. ஒரே நிலத்தை வித்த நிலத்தை அதே பதிவு பத்திரம் செய்யற அதே அலுவலகத்துல இந்த லஞ்சம் வாங்குற வெக்கங்கட்ட அரசாங்க பணியாளர்கள் என்ன செய்யறாங்க, 4 பேருக்கு விற்கிறதுக்கு இவங்க உடந்தையா இருக்கிறாங்க. வாங்குகிற 4 பேருக்குள்ளேயும் எவ்வளவு தகராறு, எவ்வளவு பிரச்சனை. வாங்குறவன் வெளியே, வித்தவன் வெளியே சுத்திக்கிட்டு இருக்கிறான், அதுக்கு உடந்தையா இருந்த அரசு ஊழியர்கள் வெளியே சுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. எவ்வளவு பாருங்க, கொடுமைன்னு பாருங்க. இப்படி எல்லாம் பட்ட ஒரு காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்தாலும் நாம வாய் திறந்து என்ன செய்திடக்கூடாதா, நம்ம நியாயம் தீர்த்திடக்கூடாது. ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா சொல்லுங்க. எது நடந்தாலும் நியாயம் தீர்க்கிறவர் அவர் பார்த்து கொள்வார், அப்படி சொல்லி பழகணும். யாரு செய்யணும் நமக்கு நியாய தீர்ப்பு? இயேசு செய்யணும். ஏன்னா நியாய தீர்ப்பு வழங்குற அதிகாரம் பிதா இயேசு கிட்ட தான் கொடுத்திருக்கிறார். போன சில வாரங்களை நம்ம பார்த்தோம். நியாய தீர்ப்பு அவர் செய்யாம அவர் என்ன செய்யறாரு, தன்னுடைய குமாரன் கையில் அதை கொடுத்திருக்கிறாரு. இதை நம்ம மத்தேயு 5:6 நம்ம படிக்கும் போது கவனிச்சோம். அப்ப நியாய தீர்ப்பு நம்ம என்ன செய்திடக்கூடாது, முந்திக் கொள்ளாதபடி அவசரத்துல நம்ம போய் நம்மளே அகப்பட்டு விடாது. ஏன், நம்முடைய குற்றங்கள், நம்முடைய குறைகள், தேவனுடைய பார்வையில இன்னும் மன்னிக்கப்படாத காரியங்கள் சில நேரம் அது நமக்கு என்ன செய்யும், விரோதமாக நிற்கும். நீ இப்படி செய்யக்கூடாது அப்படின்னு ஆண்டவர் சொன்னதை பிசாசு உடனே எடுத்து காமிச்சிருவான். உடனே பாருங்க, ஆண்டவரே இந்த பாருங்க, இந்த நபர் இந்த நபரை குற்றப்படுத்தி நியாய தீர்ப்பு செய்யுது, அதனால நீங்க என்ன செய்யாதீங்க, இந்த ஆசீர்வாதங்களை அந்த நபர் கொடுக்காதீங்க, இந்த ஆசீர்வாதங்களை என்ன செய்யாதீங்க, கொடுக்காதீங்க. அதனாலதான் நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க, கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் தீர விசாரிப்பதே, ஒரு இல்லையே சொல்லுவோமா, தீர விசாரிப்பதே மெய். சில நேரம் சிலரை காயப்படுத்துகிற அளவுக்கு நம்ம விரல் நீட்டி சொல்லுவோம்னா ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை நியாயம் தீர்ப்பேன். நம்ம என்ன செய்யணும், இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களாக மாறணும். ஆமென் சொல்லுவோமா? அதற்கு ஒரு வசனத்தை நான் எடுத்து காட்டுறேன். ஆண்டவர் ஏன் இதை இங்க இப்படி சொல்றாரு அப்படின்னு. அதே மத்தேயு 6ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். 6:14 வாசிக்க. மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால், ஜனங்கள், நம்ம சபை மக்கள் கவனிக்கணும், இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவங்க கவனிக்கணும். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு
மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கும் மன்னிப்பார். உங்கள் பரமபிதா நீங்க செய்த தப்பிதங்களுக்கு அவர் என்ன செய்வாரா? மன்னிப்பார். நல்லா கவனிக்கணும். நான் திருச்சபைக்குள்ள வந்து 10 வருஷம் ஆகுது, 20 வருஷம் ஆகுது, அதெல்லாம் பிரயோஜனம் இல்லை. வந்ததுல இருந்து எந்த அளவுக்கு வார்த்தையில வசனத்துல வளர்ந்து கர்த்தருக்கு உண்மையா கண்ணியமா நம்ம வாழுங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அப்ப இந்த விஷயத்தை நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா, நீங்க மனுஷருடைய தப்பிதங்கள் அப்படின்னா நல்லா கவனிக்கணும். முதல்ல அந்த மனுஷன் உங்களுக்கு விரோதமா செய்தது. யாருக்கு விரோதமா? நம்முடைய தனிப்பட்ட நபருக்கு விரோதமா செய்தத நம்ம ஆண்டவர் நம்மளை மன்னித்தார் இல்ல. என் இயேசு என் பாவங்களை மன்னித்தார் அல்லவா? என் ஆண்டவர் தன்னுடைய இரத்தத்தினால் என் பாவங்களை கழுவினார் அல்லவா? அப்படிங்கிற மனப்பக்குவத்தோட என்ன செய்யணும்? அவர் என்ன மன்னித்தது போல எனக்கு விரோதமா இந்த மனுஷன் செய்த இந்த பாவத்தை நான் என்ன செய்றேன்? மன்னிக்கிறேன். மறந்துடணும். அல்லேலூயா சொல்லுவோமே, அல்லேலூயா சொல்லுவோமே. அப்படி நீங்க செய்துட்டீங்க அப்படின்னா அந்த வசனத்தை அதுக்கு கீழே வாசிங்க, விட்டதுல இருந்து வாசிங்க. மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னிக்காம இருப்பீங்கன்னா உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னியாதிருப்பார். ஆண்டவர் எவ்வளவு தெளிவா சொல்றார் பாருங்க. உங்கள் தப்பிதங்களையும் மன்னியாதிருப்பார். இப்ப நீங்க சொல்லுங்க, நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படாமல் இருக்கும்னா நீங்க நீதிமானா அநீதிமானா? சத்தமா சொல்லலாமே, அநீதிமான். இப்ப நான் இந்த இடத்துல வந்து நிற்கிறேன் அப்படின்னா எனக்கு தெரியும் என் கடந்த கால வாழ்க்கை என்ன, எவைகள்ல நான் விழுந்து கிடந்தேன், கர்த்தர் இதெல்லாம் எனக்கு மன்னிச்சார்னு எனக்கு நல்லா தெரியும். அப்ப பாவ நிவாரண பலியா அவர் தன்னை ஒப்பு கொடுத்த அந்த கிருபையினால நான் மன்னிக்கப்பட்டதோடு மாத்திரம் அல்ல, அவருடைய ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டேன், ஊழியக்காரனா இருக்கிறேன், ஊழியம் செய்யறேன், இன்னைக்கு பொதுவான ஒரு ஆளா ஒரு நபரா இருக்கிறேன். இப்ப நான் என்ன செய்யணும்? ஒரு மனிதனோ ஒரு மனுஷனோ எனக்கு விரோதமா பேசும்போது நான் சில நேரம் சொல்லுவேன்ல, இவங்க எனக்கு விரோதமா செயல்படுறாங்க, இப்படி பேசுறாங்கன்னு. ஆனா சர்ச்சை விட்டு போகும்போது மறந்துடுவேன். அதனால உண்மையிலே மறந்துடுவேன். அந்த மனசுல வச்சுக்கிட்டே இருக்க மாட்டேன். சரி, ஓகே, வருத்தமா தான் இருக்கும், இருக்கட்டும். இப்ப என்ன, இயேசு நமக்காக வருத்தப்பட்டார்ல, அல்லேலூயா சொல்லுவோமே. கொஞ்சம் காயப்படுத்திட்டு பரவாயில்ல, இயேசு நமக்காக என்ன செய்தாரு? காயத்தை ஏற்றுக்கொண்டார் இல்ல. அப்ப நீங்க முதல்ல மனசு பக்குவப்படணும். இந்த வசனங்களுக்கு நீங்க நேரா மனசை உங்களை பக்குவப்படுத்தி கொள்ளணும். நம்ம சில விஷயங்கள் அறியாமையினால இன்னும் உலக பிரகாரமா பிறந்து வளர்ந்தது போல அதே ஒரு ஸ்டாண்டர்ட்ல நீங்க இருப்பீங்கன்னா நீங்க இந்த வசனத்தின்படி நீங்க குற்றவாளிகளா நிற்பீங்க. யார் யாருடைய பாவத்தை மன்னிக்கலாம்? ஆண்டவர் எல்லாருடைய பாவத்தையும் சொல்றார். சிலரெல்லாம் நான் உண்மையிலே மன்னிக்க முடியாத ஒரு மனுஷ ரீகத்துல மாம்ச பலவீனத்தில் அப்படியே போராடும் சில உள்ளம். இப்படி உங்களை பத்தி சொன்னாங்கன்னு எப்படியாவது செய்தி வரும், அப்புறம் நமக்கு விரோதமா ஏதாவது நடந்திருக்கும். ஆனா அதை என்ன செய்வேன்? இந்த மனுஷ மாம்சம் மேல தூக்காதபடி இல்ல இருக்கட்டும், பிரச்சனை இல்லை, அவங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தைகளை உள்வாங்குகிற அனுபவம் தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. நீங்க உள்வாங்குகிற வார்த்தைகளை என்ன செய்யணும்? நடைமுறைப்படுத்துகிறது தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. சிலருடைய இருதயம் பாருங்க கருமை நிறத்தில் இருக்கும். கசப்பு கசப்பு கசப்பு. கல்கண்டார் கோட்டையில ஒரு அம்மா மரண கட்டில் இருக்கிறாங்க, மரணத்துக்கு அருகாமையில் இருக்கிறாங்க. அப்ப நான் என்ன ஜெபிக்க அழைப்பு கொடுத்தாங்க, போனேன். அங்க போய் பார்க்கிறேன், கேன்சர் லாஸ்ட் ஸ்டேஜ். நான் வர்றேன்னதுமே கூட ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருமே அவங்க ஹஸ்பண்ட் முத கொண்டு எல்லாரும் இருக்கிறாங்க பெட்டை சுத்தி. நான் போய் பார்க்கும்போது கேன்சருடைய லாஸ்ட் ஸ்டேஜ். அப்ப என்ன வர சொன்ன காரணமே இது மாதிரி கைவிடப்பட்டுட்டாங்க டாக்டர்ஸால அப்படின்னு சொல்லி தான் கூப்பிட்டாங்க என்ன. அப்ப நான் அந்த சகோதரியை பார்க்க போறேன். அவங்க ஒரு கத்தோலிக்க சகோதரி, படுத்த படுக்கையில படுத்திருக்கிறாங்க. பக்கத்துல போய் நான் நிக்கிறேன். நான் ஒரு சில வார்த்தைகள் தான் பேசினேன். சரிம்மா, உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது
ஜெப வேளையில நான் ஜெபிக்கிறேன், ஆண்டவர் அப்படியே அந்த இருதயம் கருத்து, அவங்களுடைய இருதயம் கருமையான ஒரு நிறத்துல எனக்கு வெளிப்பாடு கிடைக்குது. இதை நான் சிந்திக்கிறேன், ஏன் இப்படி ஒரு காரியம் நமக்கு வெளிப்படுது அப்படின்னு சொல்லிட்டு, அவன் அந்த கருமை அப்படிங்கிறத நான் டக்குன்னு அது இருள் அப்படிங்கிறத புரிந்து கொண்டு, அப்ப இருதயத்துல கசப்பு இருக்குது அப்படின்னு டக்குன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேன். அப்ப கண்களை திறந்து ஜெபத்தை முடிச்சுட்டு நான் சொன்னேன், உங்க இருதயத்துல கசப்பு நிறைஞ்சிருக்குது. நல்லா கவனிக்கணும், அதிக கசப்பு இருதயத்துல நிறைஞ்சிருந்தா வியாதி வரும். தேவ சமூகத்துல வேதத்துக்கு முன்பதாக நின்று நான் உபதேசம் பண்றேன், யாரை குறித்தும் கசப்பு இருதயத்துல வைத்துக் கொள்ளவே கொள்ளாதீங்க. கசப்பு நம்முடைய மன்னிக்கப்படாத காரியங்களுக்கு ஏற்ற தண்டனை நமக்கு விரோதமா நிற்கும். கசப்பு மன்னிக்க முடியாது, விட்டு கொடுக்க மாட்டேன், நிச்சயமா உங்களுக்கு தண்டனை இருக்குது. சரீரத்துல நீங்க அந்த பாடுகளோடு தான் நீங்க வேதனைப்பட்டு தான் மரணத்துக்குள்ள போற மாதிரி இருக்கும். உண்மையை சொல்றேன். அந்த கேன்சருக்கு பின்னால இந்த அம்மாவுக்கு கசப்பு மன்னிக்க முடியாது. கணவரை மட்டும் இல்ல, கணவரை தான் மன்னிக்க முடியல, அவங்களால யாரையுமே மன்னிக்க முடியாது. அவங்க பேசுனா அவங்க பேசுனதுதான், அவங்க சொன்னா சொன்னதுதான். அதுக்கு யாரோ எதிர்ப்பாளர்கள்லாம் உடனே அவங்க மேல கோபம், மன்னிக்க முடியாது. அப்ப ஆண்டவர் எனக்கு காண்பிச்சது அவங்களை சுட்டி காமிச்சு, அம்மா நீங்க மரணப்படுக்கையில் இருக்கிறீங்க, இந்த மரணப்படுக்கை உங்களுக்கு சுகப்படுத்தவோ அல்லது நீங்க மரணத்துக்கு பிறகு ராஜ்யத்திற்குள்ள போறதுக்கோ முதல்ல நீங்க ஒரு வேலை செய்யணும் அப்படின்னு சொன்னேன். என்ன பாஸ்டர், என்ன செய்யணும் நான் அப்படின்னாங்க. நான் சொன்னேன், கசப்புனால, பல கசப்பான அனுபவங்களால உங்க இருதயம் நிறைந்து இருக்குது. அதனாலதான் இந்த வியாதி உங்களை விடல. அந்த வியாதி நிமித்தமா இன்னைக்கு நீங்க மரண கட்டுக்குள்ள இருக்கிறீங்க. முதல்ல நீங்க யாரை மன்னிக்க விரும்புறீங்களோ, உங்க கசப்பு யாரை குறிச்சு இருக்கு அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டேன் பாருங்க, உடனே கையை நீட்டி அவங்க வீட்டுக்காரரை காமிக்கிறாங்க. எப்படி இருக்கும்? எனக்கு எப்படி இருக்கும் பாருங்க. கணவன் மனைவியாய் வாழ்ந்த, ஒரே சரீரமாய் வாழ்ந்த அவர்களுக்குள் வேத புஸ்தகம் நம்ம கையில தான் இருக்குது. ஆனா இருதயத்தில் என்ன இருக்குதுங்க? கசப்பு. இந்த கசப்பான அனுபவங்கள் இருக்கு பாத்தீங்களா? பிசாசுடைய பெரிய தந்திரத்துல ஒரு பெரிய தந்திரம், உங்களை அப்படியே டைவர்ட் பண்ணி மன்னிக்க முடியாது. ஆண்டவர் சொல்றாரு, நீ நியாய தீர்ப்பு செய்யறன்னா நான் உனக்கு விரோதமா என்ன செய்வேன்? நியாய தீர்ப்பு செய்வேன். அதனால சொல்றேன், இயேசு சும்மா அன்பானவர் அன்பானு அநேகர் நம்மளை முட்டாளாக்கிட்டு இருக்கிறாங்க ஜனங்களை. அவர் ஒரு புறம் அன்பானவர், இன்னொரு புறம் எரிச்சலின் தேவன், நீதி உள்ள நியாயாதிபதி. இறங்கினார்னா முடிஞ்சிச்சு. அதனாலதான் அவருடைய பாதத்தை முத்தம் செய்யணும் ஆண்டவர் சொல்றாரு. பைபிள்ல சொல்றாருல, நீதி சங்கீத புஸ்தகத்துல சொல்றாருல, கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும், அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். அப்ப நியாய தீர்ப்பு செய்யாம அநேகருடைய வியாதிகள் சில தொடர் வியாதியா இருக்கும் பாருங்க, விடவே விடாதது, நம்ம சரீரத்தை விட்டு பிரிக்கவே முடியாது அந்த வியாதிய. என்ன காரணம், ஏன் இப்படி இடம் பிடிச்சிருக்கு அப்படி சொல்லி கூர்ந்து நம்ம கவனிக்க போனா மன்னிக்க முடியாது, மறக்க முடியாது. அவன் எப்படி இப்படி செய்யலாம், எப்படி அவன் அப்படி பண்ணலாம், எப்படிங்கிற அந்த கேள்வி அப்படியே பார்த்தீங்கன்னா அவங்கள ஒரு மாதிரி கல்லு மாதிரி ஆக்கிடும், இருதயெல்லாம் ரொம்ப கடினமாயிடும். அப்படிப்பட்டவருடைய முடிவு தான் வியாதி, கொடிய வியாதி, வேதனை, அகால மரணங்கள் அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய வேதத்தின்படி அவர் நியாயம் தீர்க்கும் போது இப்படிப்பட்டவைகள் நடக்கும். அப்ப இயேசு ஆம், அவர் உண்மையிலே அன்பானவர், அவரை போல அன்புள்ளவர் ஒருவரும் இந்த உலகத்துல. இன்னொரு புறம் அவர் நீதி உள்ள நியாயாதிபதி, தீர்ப்பு வழங்கிடுவாரு. ஆமென் சொல்லுங்க. தீர்ப்பு செய்கிறது யாருடைய கருத்துல இருக்குது? கர்த்தருடைய. துன்மார்க்கன் மரணத்திற்கு போகும்போது ஆண்டவர் நியாய தீர்ப்பு செய்வாரு. இத்தனை ஆண்டு காலம் என்னென்ன வேலை செஞ்சிருக்கிற, இத்தனை பேருக்கு துரோகம் செஞ்சிருக்கிற, இத்தனை பேர் அழிச்சிருக்கிற, இத்தனை குடும்பத்தை இல்பொருளாக்கிட்ட, உனக்கு நிரந்தரம் அப்படின்னு சொல்லி எங்க அனுப்பிடுவாரு? தண்டனைக்குரிய இடத்துக்கு அனுப்புற அதிகாரம் யாருக்கிட்ட இருக்குது? இயேசு கிட்ட தான் இருக்குது. இயேசுவை வச்சு கிருபையை போக்கடிக்கிற உபதேசங்களை கேட்டு கெட்டு போகாதீங்கன்னு ரொம்ப அழகா நான் உங்களுக்கு போதனை செய்கிறேன். இதுல இந்த விஷயம் நம்ம
ஆண்டவர் சொல்ற இந்த விஷயத்தை நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா ஃபாலோ பண்ணணும். அப்ப இதுக்கு வசனங்களை நான் 2 வசனங்களை உங்களுக்கு அடையாளமா காமிச்சிட்டேன். அதுலயும் மத்தேயு 6:14 பாவங்களை மன்னிக்கலைன்னா, குற்றங்களை மன்னிக்கலைன்னா, தப்பிதங்களை மன்னிக்கலைன்னா அவர் என்ன செய்ய மாட்டார்? நமக்கு நம்முடைய தப்பிதங்களை நம்முடைய குற்றங்களை இயேசு என்ன செய்ய மாட்டாரு? மன்னிக்க மாட்டாரு. மன்னிச்சிருவார்னு நீங்க கற்பனை கண்டீங்கன்னா அது உங்களுடைய விருப்பம். ஆனா வேதத்தின்படி உள்ள வசனத்தின்படி நான் போதிக்கிறது, நீங்க பிறருடைய காரியங்களை மன்னிக்க முடியாம இருந்து அது அப்படியே இருதயத்துல வச்சுக்கிட்டு அப்படியே நீங்க உலா வருவீங்கன்னா முடியவே முடியாது. வியாதி மாறாது, பிரச்சனை மாறாது, கடன் மாறாது. ஏன் உங்க இருதயம் கடைசி வரைக்கும் மாறவே மாறாது. அதே இருதயத்தோட போய் சேர்ந்துடுவீங்க கொடிய வேதனைக்குரிய ஒரு இடத்துல. எச்சரிக்கையா இருப்பது நல்லது. ஆமென் சொல்லுவோமா? இதை குறித்து அதே அதிகாரத்துல வேறொரு காரியத்தை நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். மத்தேயு 7:11 வரைக்கும் நம்ம வாசிக்க கேட்கலாமா? கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். என்ன செய்யணுங்க? கேளுங்கள். நம்ம ஜனங்களுக்கு சொல்லியா தரணும் கேட்கறதுக்கு? கேளுங்கள் அப்படிங்கிற அந்த வார்த்தையை வச்சுக்கிட்டு எப்ப எடுத்தாலும் ஒரே கேள்விதான். ஏன் பதில் வரல? ஏன் ஜெபம் கேட்கப்படல? ஏன் அது இல்ல? ஏன் இது இல்ல? ஆண்டவர் விரும்புவாரா? விரும்பாத காரியம். முறுமுறுப்பு அவருக்கு தூரமான ஒரு விஷயம். முறுமுறுக்கிறவங்களை அவர் இணைச்சிக்கவே மாட்டார், தூரமா வச்சிருப்பாரு. சரி, நீ தள்ளியரு. ஏன்னா அவருடைய முறுமுறுப்புகள், அவருடைய தர்க்கங்கள், சண்டைகள்லாம் அவர் அழகா தூரப்படுத்திடும். அதுவே தூரப்படுத்திடும். ஆட்டோமேட்டிக்கா நம்ம அவர் இருக்கிற இடத்துல இருப்பார், நம்ம தான் அவரை விட்டு தள்ளி போயிடுவோம். அப்ப ஒரு விஷயத்தை நல்லா புரிந்து கொள்ளணும். கேட்கணும். அப்ப ஏன் கேட்கணும்? எதற்காக கேட்கணும்? அப்ப அதை எப்படி நம்ம பெற்றுக்கொள்வது? இதுதான் வேதம். இதுல தான் நம்ம என்ன செய்யணும்? அதை நெளிவு சுழிவுகளை தெரிந்து கொண்டு அதுக்கேற்றபடி நம்முடைய இருதயத்தை என்ன செய்யணும்? பக்குவப்படுத்தி கொள்ள வேண்டும். அப்ப அதற்காக இந்த 7ஆம் அதிகாரத்துல பேசப்பட்ட முதல் வார்த்தை கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அடுத்தது தேடுங்கள், அப்பொழுது என்ன செய்வீர்கள்? கண்டடைவீர்கள். 3வது தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். அல்லேலூயா சொல்லுவோமா? இந்த வசனம் எல்லாம் உங்களுக்கு மனப்பாடமா தெரிஞ்சிருக்கணும். புதிய ஏற்பாட்டுல 7ஆம் அதிகாரத்துல 7:11 வரைக்கும் நம்ம பார்க்கிறோம். அதுல முதல் 7ஆம் வசனம் இது உங்களுக்கு அவசியம் தெரிஞ்சிருக்கணும். புதிதா வர்றவங்க எல்லாம் நீங்க இதை மனப்பாடம் பண்ணிருக்கணும், கேட்கணும். ஆமா, முதலாவது ஆண்டவர் பாருங்க கேட்கும்படி செய்கிறார். அடுத்ததாக 2வது என்ன செய்யறாரு? தேடுங்கள், தேடும்படி செய்கிறார். 3வதாக என்ன செய்யறாருங்க? அவரு தட்டுங்கள், அப்பொழுது திறக்கப்படும். இப்ப இன்னைக்கு இதை குறித்து நம்ம ஒரு சில காரியங்களை பார்க்க போகிறோம். சரிங்களா? இது எதில் நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும் அப்படின்னா, முதல்ல நம்ம என்ன செய்யணும்? கேட்கணும்னா வாய் திறந்து என்ன செய்யணும்? பேசணும். அப்ப யாருக்கிட்ட பேச போறோம்? கடவுள்கிட்ட பேச போறோம். அப்ப கடவுளோடு பேசுறது எங்கிருந்து பேசலாம்? எங்கிருந்து வேணாலும் பேசலாம். ஆனா அதற்குன்னு ஒரு இடத்தையும் நம்ம தெரிந்து கொண்டா அதை விட பெரிய காரியம் ஒண்ணுமே இல்லை. ஏன்னா அவரு அந்த இடத்துக்கு என்ன செய்வாரு? வருவாரு. முதல்ல நாங்க வீட்டுல நடத்தணும் இந்த கூட்டத்தை, அப்புறம் ஹால் எடுத்து நடத்தணும். அதோட ரெண்ட் அதிகம், மாசம் முழுவதும் நடத்த முடியாது. அதுக்காக இன்னொரு நமக்கு அமைப்பா வர்ற ஒரு இடத்தை பார்த்து இன்னைக்கு இங்க நம்ம கிட்டத்தட்ட ஒரு 5-6 ஆண்டு காலமா இந்த ஊழியத்தை நடத்திக்கிட்டு இருக்கிறோம். அப்ப இவைகளெல்லாம் நமக்கு எப்படி கிடைச்சது? அவர்கிட்ட கேட்டு பெற்றுக்கொண்டோம். அவர்கிட்ட கேட்காம ஏதாவது வருமா? வராது. புரிந்து கொள்ளணும். ஏன் கேட்கணும்? அவர் விரும்புறாரு. நீ என்னுடைய மகனாக மகளாக என்னோடு பேசு. நான் உன்னை தெரிந்து கொண்டேன், தாயின் கருவில் உன்னை தெரிந்து கொண்டேன், உன்னை நான் பேர் சொல்லி அழைத்தேன், உன் வியாதிகளை நீக்கினேன், உன் வேதனைகளை நான் மாற்றினேன், உன் அடிமைத்தனத்திலிருந்து உன்னை விடுதலை ஆக்கி இருக்கிறேன். நீ என்கிட்ட என்ன செய்? பேசு. ஏன் உங்களுக்கு சுகம் இல்லாத போது சுகம் கொடுத்தவர், அற்புதம் செய்தவர் மற்ற காரியங்களுக்கு அற்புதம் செய்யலாமே? இல்ல, உங்களை பேச சொல்லுகிறார். ஐயோ, விடுதலை கட்டுண்டு நான் வந்தனே, அந்த கர்த்தர் என்னை விடுதலை ஆக்கினாரே, அதே ஆண்டவர் என்னுடைய ஆசீர்வாதங்களை கட்டவிழ்க்கட்டுமே? அவிழ்க்க மாட்டார். ஏன்? நீ என்னோடு பேசு. தகப்பனோடு இருக்கிற மகள், தான் வீட்டுல இருக்கிற மகள் தான் முகத்தை திருப்பிக்கிட்டு போனா நல்லாவா இருக்கும்? யோசித்து பாருங்க. பிள்ளைங்க, சிறு பிள்ளைகளுக்கெல்லாம் எனக்கு அட்வைஸ், தாய் தகப்பனோடு என்ன செய்யணும்? மனம் விட்டு பேசு. அப்போ உனக்கு கிடைக்கிறது கிடைக்கும். ஆமீன் சொல்லுவோமா? இப்ப நம்ம வீட்டு பிள்ளை நம்ம கிட்ட கேட்கும் போது, இந்த பக்கத்து வீட்டு அங்கிள்கிட்ட போய் கேளுப்பா,
அப்படின்னு சொல்லுவோமோ? மனசு வருமோ? தலைய போய் அடமானம் வச்சா அது என்ன செஞ்சிருவோம்? அத ஏன்? ரத்தம், பாசம். இயேசுடைய ரத்தம் நமக்குள்ள இல்லையா? இயேசு கிறிஸ்து நமக்கு ரத்தம் கொடுக்கலையா? அவருடைய ரத்தத்தை நம்ம பருகலையா? இப்ப நீங்களும் நானும் யாரு? இரத்த உறவு, அவருடைய பிள்ளைகளாக சேர்க்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப பிள்ளைகள் அப்படிங்கிற அந்தஸ்துக்கு வந்துட்டா என்ன செய்யணும்? பேசணும். யாரோடு பேசணும்? தகப்பனோடு பேசணும், அப்பாவோடு பேசணும். பேசினா வெகுமதிகள் கிடைக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. இதுதான் பைபிள். சும்மா ஒரு வார்த்தையை சொல்லிட்டு கொடுங்க ஆண்டவர்ன்ட்டு அப்புறம் 24 மணி நேரம் உலக காரியங்கள் உட்கார்ந்து இருக்கவங்களுக்கு எல்லாம் அந்த ஜெபம் பலிக்காது. கொடுங்க ஆண்டவரே சொல்லிட்டு அவருக்கு உண்டான ஆராதனை, கனம், அவருக்கு உண்டான ஓய்வு நாள் இதெல்லாம் கொடுக்காம சினிமா ஹால்லையும் ஒயின் ஷாப்லையும் உட்கார்ந்து இருக்கிற ஆளுக்கெல்லாம் ஒன்னும் கிடைக்காது. என்னாமத்தினாலேதான் கேட்டா கிடைக்கும்ல அப்படின்னு அவருடைய கிருபைகளை போக்கடிக்கிறவர்களுக்கு ஒன்றும் கிடையாது. அவர் எப்பவுமே நீதி உள்ள நியாயாதிபதி. செய்வாரு, அவருடைய லா பிரகாரம் செய்வார். கொடுப்பாரு, அதுக்கு என்ன சட்டத்திட்டமோ அதன்படிதான் கொடுப்பார். விடுதலையாக்குவாரு, நீங்க அதற்கு என்ன செய்யணும், அதற்கு பின் என்ன செய்யணும், அதை நீங்க புரிந்து கொண்டு நீங்க உணர்ந்து அதுக்கு அர்ப்பணிச்சாதான் அந்த விடுதலையும் வந்து சேரும். இதுதான் ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு பேச விரும்புகிறார். அப்ப 3 காரியங்கள் இந்த வசனத்திலிருந்து நம்ம பார்க்க போகிறோம். இதுல நம்ம வாசிக்கலாம். முதல் காரியமாக கேளுங்கள். அதற்காக மத்தேயு 14:23, அதே மத்தேயுல 26:36, அதே மத்தேயுல 26:41. நல்லா கவனிங்க. மத்தேயு புஸ்தகத்துல 3 வசனங்களை படிக்கணும். மத்தேயு முதல்ல 14:23 எடுத்து வாசிங்க. அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலம் ஆனபோது அங்கே என்னவா இருந்தாருங்க? இது யாருங்க? இது யாருன்னு சொல்லுங்க பாப்போம். சத்தமா சொல்லுங்க. இவர் ஏன் மலை மேல ஏறினாரு? தேவன் பிதாவினிடத்திலே ஜெபிப்பதற்காக, தனித்திருந்து ஜெபிப்பதற்காக, உத்தரவாதம் எடுத்து ஜெபிப்பதற்காக, ஆத்தும பாரத்தோடு ஜெபிப்பதற்காக அவர் தனியா தன்னை என்ன செய்கிறாரு? வேர்பிரித்துக் கொள்றாரு. இப்ப இன்னைக்கு சபையில வந்தா தனித்திருந்து ஜெபிக்கிற ஜெபமா? இல்ல. இது குழு ஜெபம், கூடி வருகிற ஜெபம், சபையுடைய ஒருமானப்பாட்டின் ஜெபம். அதனாலதான் சபை கூடுதல விட்டுவிடக் கூடாதுன்னு ஆண்டவர் சொல்றார். இந்த ஒருமனப்பாட்டின் ஜெபம் அது வேற, அது ரேங்க் வேற. ஆனால் ஒரு மனிதன் எப்போது கர்த்தருக்கு முன்பதாக உலகத்துல வாழ்ந்து முடிக்கணும்னா தனித்திருந்து ஜெபிக்கிறவனாக மாறும். இயேசு தம்முடைய கடமைகளை செய்வதற்காக கூட தன்னிச்சையா செயல்படல. பாத்தீங்களா? அவருக்கே என்ன செய்து ஒரு ஜெபம் தேவை இருந்துச்சு. அப்ப அதனாலதான் பைபிள் சொல்லுது, புதிய ஏற்பாடு, அவருடைய அடிச்சுவடுகளை நம்ம தொடர்ந்து பற்றி பிடிச்சு போகணுமா. அவருடைய அடிச்சுவடுகள் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, அவரு எதை செய்தாரோ நம்ம அதை செய்யும்படி நம்ம பழகணுமா. அப்ப இது ஒரு நல்ல விஷயம் தானே. இது ஒரு நல்ல விஷயம். இயேசு தனித்திருந்து ஒரு மலையின் மேல ஏறி ஜெபிக்க போனார்னா, இன்னைக்கு நம்ம தனித்திருந்து ஒரு மலையின் மேல ஏறாட்டினாலும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க கதவை திறந்து தாழ்பால உள்ள போட்டு அந்தரங்கத்துல பிதா பார்க்கும்படி ஜெபித்தா வெளியரங்கமாக பதில் கிடைக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கவனிக்க வேண்டிய விஷயம். அடுத்த வசனம் மத்தேயுல நான் சொன்னேன் 26:36 வாசிக்க கேட்கலாம். ஆண்டவருடைய காரியங்களை பார்த்து நம்ம பழகணும். இயேசுவுக்கே ஒரு ஜெபம் தேவை இருக்கும்னா அவரை விட பச்சமரமாகிய, அவரை விட பட்டமரமாகிய நமக்கு ஜெபம் அதிக தேவை உள்ளது. வாசிங்க 26:37. அப்பொழுது இயேசு அவர்களோட கெத்செமனே என்னப்பட்ட இடத்திற்கு வந்து சீஷர்களை நோக்கி நான் அங்கே போய் ஜெபம் பண்ணும் அளவும் நீங்க இங்கே உட்கார்ந்திருங்கள் என்று சொல்லி பேதுருவையும் செபதேயுவின் குமாரன் இருவரையும் கூட்டிக் கொண்டு போய் துக்கமடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். நல்லா கவனிக்கணும் தேவ பிள்ளைகள்.
வேதத்தை நல்ல நுணுக்கமா கவனிக்கணும். ஒருவேளை உங்க உடைக்கப்பட்ட உள்ளம் காயத்தினால, சில வார்த்தைகளால, ஆண்டவர் பாருங்க போராட கிடையாது. போராட்டத்தை பிடிச்சிட்டு ஓடுறாரா அவரு? அதுக்கு பின்னால கிடையாது. நியாயம் கேட்டாரா? கிடையாது. ஆர்கியூ பண்ணாரா? கிடையாது. கூட இருக்கிறவங்களையும் கழட்டி விடுறாரு. சொல்லுங்களேன். குடும்பத்துல நீங்க சில நேரம் சில காயங்கள், சில நிந்தைகள், சில அவமானங்கள், கண்ணீர் வருகிற அளவிற்கு துக்கம் இருதயத்தை நிறைத்திருக்குதா? தனித்திருந்து ஜெபிக்கும்படி ஆண்டவராக இயேசு மலையில் மேல் ஏறி தனித்திருந்து ஜெபித்தது போல, சீஷர்களை விட்டு கெத்சமனே தோட்டத்திலே தனித்திருந்து ஜெபித்தது போல, துக்கம், வியாகுலம், பிரச்சனை, கண்ணீர் எதுவா இருந்தாலும் அவர் சமூகத்துல தனித்திருந்து ஜெபிக்கிறீங்க, உங்களை ஒப்பு கொடுப்பீங்கன்னு சொன்னா என்னால சொல்ல முடியும், அவருடைய இரக்கங்கள் மகா பெரியதாக இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அப்ப ஆண்டவராக இயேசு தனித்திருந்து ஜெபிக்கிறவராக காணப்படுகிறார். எனவே அவருக்கும் ஒரு ஜெபம் தேவைப்படுகிறது. அதனால நம்ம என்ன செய்யலாம்? தனித்திருந்து தேவ சமூகத்துல ஜெபிக்கிற ஒரு உணர்வோடு வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். சும்மா கேட்கிறதற்கும் உண்மையிலேயே ஜெபத்தில் நின்று கேட்கிறதற்கும் வித்தியாசம் உண்டு. யாராவது ஜெபிக்க மாட்டாங்களா? இந்த தேவை சந்திக்கப்படாதா? அதை விட நீங்க தேவ சமூகத்துல தனித்திருந்து 1 மணி நேரம் சால்ல அவருக்கு கொடுத்து பாருங்க. அந்த கடைசி நிமிஷங்கள்ல உங்க ஜெப தேவை சொல்லி பாருங்க. இயேசுவின் நாமத்தை கொண்டு சொல்றேன், கண்டிப்பா பரலோகத்திலிருந்து உங்களுக்கு பதில் உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப அதை நம்ம என்ன செய்யக்கூடாது? மிஸ் பண்ணிடக்கூடாது. அந்த கிருபைகளை நம்ம என்ன செய்யக்கூடாது? இழந்து விடக்கூடாது. வாசிக்க கேட்கலாம். அதே அதிகாரத்துல 26:41. நீங்கள் சோதனைக்குட்படாத படிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். என்னங்க மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். ஆவி வேணா உற்சாகமா இருக்கும், ஆனா நம்ம மாம்சம் எப்படி இருக்குங்க? பலவீனம் உள்ளது. முதல்ல இருந்து ஒரு தடவை வாசிச்சுங்க. நீங்கள் சோதனைக்குட்படாத படிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அப்ப தேவனுடைய சமூகத்துல தேவ பிள்ளைகளாகிய நாம, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம உற்சாகம் குறையாம இருந்து நம்முடைய ஓட்டத்துல, கொடுக்கப்பட்ட ஓட்டத்துல, நம்முடைய பிரச்சனைகளுக்கு மத்தியில, சில வேதனைகளுக்கு மத்தியில சோர்ந்து போகாதபடி ஆண்டவர் ஆலோசனை சொல்றாரு. என்ன சொல்றாரு? விழித்திருந்து. இதுல 2 விதமான விழித்திருதல் உங்களுக்கு தெரியும். இரவு முழுவதும் விழித்திருந்து ஜெபிக்கிறது, அது ஒரு விதமான ஜெபம். இன்னொன்னு, எல்லா விஷயத்திலும் கவனமா இருந்து ஜெபிக்கிறீங்க பாருங்க. தேவைகளுக்காக, மற்ற காரியங்களுக்காக ஒப்பு கொடுத்து, கணவன் மனைவிக்காக, பிள்ளைகளுக்காக, எல்லா காரியத்திலும் விழிப்புணர்வோடு இருக்கிறீங்க பாருங்களேன். அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த காத்திருப்பு கூட்டம்லாம் நடக்கும் பாருங்க, விழித்திருந்து ஜெபிக்கிற ஜெபங்கள்லாம் நடக்கும் பாருங்க. கூடுதலா அங்க ஜெபிக்கிற ஜெபத்துல பாத்தீங்கன்னா அவங்க ரொம்ப மிட் நைட்ல தான் அதிகமா ஜெபிக்க ஆரம்பிப்பாங்க. காத்திருந்த ஜெபிக்கிற அந்த எல்லாரும் இணைந்து ஜெபிக்கிற ஜெபத்துக்கு ரொம்ப மகிமையான ஒரு வல்லமை உண்மையில கட்டவிழ்க்கப்பட்டிருக்குது. அதனாலதான் அந்த சபைகள், ஊழியங்கள்லாம் நல்லா இன்னும் இருக்கிற நிலையை விட்டு அதிகமா வளருது. இந்த காத்திருப்பு ஜெபத்துல ஜெபிக்கும் போது அவங்களுக்காக ஜெபம் யாருக்கும் போட முடியாது. பாத்துங்க, அங்க கலந்துக்கிறவங்க எல்லாம் யார்கிட்ட எதுக்காக ஜெபிக்கணும்? தேசத்திற்காக ஜெபிக்கணும், உறவுகளுக்காக ஜெபிக்கணும், அக்கம் பக்கத்தில் உள்ள ஜனங்களுக்காக ஜெபிக்கணும். இதுதான் ஆண்டவர் என்ன செய்தாரு? ஜனங்களுக்கு ஆதி முதற்கொண்டு புதிய ஏற்பாடு துவக்க காலத்திலிருந்து அவர் சொல்லி கொடுத்தது மாத்திரமல்ல, செய்யுங்க, நடைமுறைப்படுத்துங்க. தேவனுடைய திட்டத்தின்படி தேவனுடைய ராஜ்யம் கட்டப்பட பரிசுத்த ஆவியார் ஊற்றப்படுகிறதற்கு காரணம், அவர் சொல்றாரு, நான் போனா நலமா இருக்கும், எனக்கு பதிலாக வேறொரு தேற்றவாளன் வருவாரு, அவர் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவாரு. அதே போல சொல்றாரு, நான் உங்களுக்கு சொன்னவைகளை நினைப்பூட்டுவான். யோவான் 14 சொல்லப்பட்டிருக்கிறது, நான் உங்களுக்கு சொன்னவைகளை என்ன செய்வாரா அவரு? இன்னைக்கு என்ன ஒரு கூட்டம் எப்படி எழுப்பி இருக்குன்னா, அவரு செய்துட்டாரு, நீ ஒண்ணு செய்ய வேணாம்.
அவர் உபவாசம் இருந்தாரு, நீ உபவாசிக்க வேணாம். அவர் நமக்காக இங்க அங்கங்க போய் ஜெபம் பண்ணாரு, நம்ம என்ன செய்ய வேணாம். அப்படிலாம் ஜெபிக்க முடியுமா தம்பி, இப்படிலாம் ஜெபிக்க முடியுமா சிஸ்டர்னு யாரையும் ஏமாத்த வேணாம். ஆமென் சொல்லுங்க. தேவனுக்கு அது பிரியமானது. அவர் ஆலோசனையை சொன்னவைகளை செய்யதான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் அவர் எதை செய்து காண்பித்தாரோ அதன்படி அந்த பாதையில உங்களை நடத்ததான் பரிசுத்த ஆவியான ஊற்றப்பட்டிருக்கிறாரு. அதை விட்டு மாயாஜாலம் காட்டுற மாதிரி ஃபயர் அப்படின்னு ஒரு 10 பேரை தள்ளி விடுவதற்காக அல்ல. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஐயோ, நம்ம ஊர்ல வர வர ஃபயர் பார்ட்டிக்கு பெருகிட்டே இருக்கிறாங்க. யூடியூப தட்டுனா ஃபயர். வேதத்தை படிங்கயா. பைபிள்ல ஆண்டவர் எங்கேயாவது யாரையாவது விழத்தள்ளி இருக்கிறாரா? எத்தனை பேர் பவுலும் பேதுரு போயிட்டு ஃபயர் அப்படின்னு மேஜிக் காட்டினாங்க? யோசிச்சு பாருங்க. பவுல் அப்படி செய்தாரோ அல்லது யாக்கோபு அப்படி செய்தாரோ? யாரையும் முடிச்சு தள்ளணுங்கிற அவசியம் இல்லை. அவங்க விழுந்தாதான் ஆண்டவர் அவங்கள நிரப்புனாரு, அபிஷேகம் வந்துச்சுன்னு அடையாளம் கிடையாது. தெரிஞ்சுக்கங்க. என்னெல்லாம் ஆவியானவர் நிரப்பும் போது அந்நிய பாஷை தான் முதல்ல வந்துச்சு. பரிசுத்த ஆவியானவர் அப்படி எனக்குள்ள இறங்குறாரு. ஆல் நைட் பிரேயர்ல கோயத்துல சொல்றேன். அப்படியே நான் எனக்கு முன்னால இருக்கிற ஒரு பிரதர் பேசிக்கிட்டு இருக்கிற அந்நிய பாஷை, கொஞ்ச நேரத்தில் பார்க்கிறேன் அந்த வார்த்தை எனக்குள்ள அப்படியே வருது பாருங்க. அந்த பிரதர் பேசிக்கிட்டு இருக்கிற யாருன்னே தெரியாது, முகமே தெரியாது. ஆனா அந்த மனிதன் என்ன பேசுறாரோ அது எனக்குள்ள வருது. இது என்னடா, நான் யோசிக்கிறேன், நல்லா தானே நின்றுகிட்டு இருந்தோம், நான் அப்படி யோசிக்கிறேன், ஆனா எனக்குள்ள வருது அந்நிய பாஷை. அப்ப என்ன, எத்தனை பேர் ஃபயர்னு சொல்லி எந்த ஊழியக்காரங்க தள்ளி விட்டாங்க? அதெல்லாம் கிடையாதுங்க. டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரி நான் பண்றேன், எனக்கு தெரியும். சில அசுத்தாவிகள் அப்படி நின்னா நம்ம நிற்கும் போது ஜெபிக்கும் போது அது ஆட ஆரம்பிக்கும், அப்புறம் கை வச்சு ஜெபிச்சா உழுக ஆரம்பிக்கும். அது ஒரு டைப். சில புதிதாக வருகிற தேவ பிள்ளைகள் உண்டு. எப்படின்னா, தேவனை தொடுதல், அவங்க ஆவில ரொம்ப வீக்கா இருப்பாங்க, ஆத்துமாவில் ரொம்ப வீக்கா இருப்பாங்க. அப்ப தேவன் சில நேரம் ஆண்டவர் கை வைக்கும் போது ஒரு நேரம் அவங்களுக்கு ஒரு இமைப்பொழுதுல ஒரு ஷாக் அடிச்ச மாதிரி இருக்கும். ஒரு இமைப்பொழுதுல ஷாக் அடி, அது பயத்திலே சில பேர் விழுந்துருவாங்க. சில பேர் அதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஒரு மயக்க நிலையில விழுந்துருவாங்க. சோ இது எப்ப, ஆரம்ப காலத்துல, பால்குடி காலத்துல, தவழ்ற காலத்துல நடக்கலாம். எழுந்து ஓடுகிற காலத்துல நடந்தா என்ன அர்த்தம்? நீங்க பாட்டுக்கு வேண்டுதல் மாதிரி போகிற ஜப கூட்டங்கள் எல்லாம் போய் இந்தா வந்துட்டேன் டமார் டமார்னு விழுந்துருந்துச்சா என்ன அர்த்தம்? நான் என்ன கேட்கிறேன், விழுந்து எந்திரிக்கிறீங்களே, என்ன கிடைச்சது? உன் கஷ்டம் மாறிச்சா? உன் கடை மாறிச்சா? உன் கண்ணீர் மாறிச்சா? அதெல்லாம் மாறல, நீ விழுகிறது மாறல. விழ தள்ளனா பாருங்க, அவன் நல்லா இருக்கிறான். சொல்லுங்க. வித்த காட்டுற வேலையா இயேசுடைய வேலை? மேஜிக் காட்டுற வேலையா இயேசுடைய வேலை? இதெல்லாம் யோசிக்க வேண்டிய விஷயம். பைபிள் தெரியலன்னா பைத்தியமாயிருவீங்க. அந்த அளவுக்கு பெருகிட்டாங்க இன்னைக்கு கள்ளோபதேசக்காரர்கள். பைபிள் தெரியல, முடிஞ்சு உங்க வேலை. ரொம்ப எளிதா ஏமாத்திட்டு போயிருவாங்க. நீங்க பரலோக ட்ராக்கை விட்டு வழி மாதிரி வேற எங்கேயும் ஓடிக்கிட்டு இருப்பீங்க. இறுதியில உங்க முடிவு பரலோக ராஜ்யத்தில் அல்ல, வேறொரு வேதனையான இடத்துல போய் இருப்பீங்க. எச்சரித்து உங்களுக்கு நான் சொல்றேன், கவனமா இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப 3 விதமான வசனங்களை வாசிக்கும் போது அங்க என்ன செய்யறாரு? அவரு ஜெபிக்கிறாரு. இயேசுவுக்கே ஒரு ஜெபம் தேவைன்னா அவரோட நம்மள பெரிய ஆளுங்களா? யோசிச்சு சொல்லுங்க. ஏசப்பாவுக்கே ஜெபம் தேவைன்னா நம்மளாம் ஏமாத்துறோம். அவருடைய கடமையை நிறைவேற்றுவதற்கு அவருக்கு ஒரு ஜெபம் தேவை. நீங்க உங்க கடமைகளை நிறைவேற்றுவதற்கு உங்களுக்கு ஒரு ஜெப வாழ்க்கை தேவை. இத்தனை வருஷம் விசுவாசி, அத்தனை வருஷம் விசுவாசி, பிரயோஜனம் என்ன? தனிப்பட்ட உங்களுடைய ஜெப வாழ்க்கை எப்படி இருக்குது? சிலரால ஜெபிக்கவே முடியாது, கசக்கும் பாருங்க. அப்படியே பிஞ்சு பாவக்காவை பிடிக்கிட்டு பிளண்டர்ல போட்டு அப்படியே அடிச்சு குடிமா அப்படின்னு சொன்னது போல இருக்கும், குடிப்பா அப்படின்னு சொன்னது போல இருக்கும். அது முகத்தை பார்க்கணுமே, என்ன ஜெபிக்க சொல்றாங்க, தேரவே முடியாது. அல்லேலூயா சொல்லுங்க. அதாவது உருப்படவே முடியாது. அல்லேலூயா சொல்லுங்க. கொஞ்சம் கோபமா பேசுறா, அந்த பாஸ்டர் கடுப்படிக்கிற பாஸ்டர் அப்படின்றீங்கல்ல. இப்ப வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரி ஏத்துற, தேரவே முடியாது.
அல்லேலூயா. அல்லேலூயா. 24 மணி நேரம் கொடுத்திருக்கிறாரு. இந்த வசனத்தை மாத்திரம் பாரு, கேளுங்கள் சொல்லிட்டாரு ஆண்டவர். நம்ம எல்லாம் கேட்போம். எப்படி? ஒரு நிமிஷத்துல, 2 நிமிஷத்துல உடனே வந்துடும். துன்மார்க்கன் கூட தான் உள்ள வந்துட்டு ஏசப்பா கிட்ட கேட்டா கிடைக்குமே. ஏன் ஆட்டையை போடுகிற திருடர்கள் வந்து ஆலயத்துக்குள்ள இயேசுவே அப்படின்ட்டா முடிஞ்சு போச்சே. வீடுகளுக்குள் பூந்து பாத்துக்கிட்டு, நம்ம ஊர்ல திருச்சியில் நடந்தோன்னு, வீட்டுக்குள்ள பூந்து நகை நட்டு அடிச்சது மாத்திரமல்ல, சமைச்சு வச்சிருந்த சாப்பாடு அலேக்கா தூக்கிட்டு போயிட்டு வயக்காடுல உட்காந்து மூக்கு முடிக்க தின்னு போயிருக்காங்கய்யா. எனக்கு பார்த்ததுமே நகைச்சுவை தாங்க முடியல. அடடடடா, என்ன வளர்ச்சி, திருட்டுல என்ன வளர்ச்சி. சமையல் பாத்திரத்தை அப்படியே கொண்டு போயிட்டு வயக்காடுல உட்கார்ந்து நல்ல 6 மணி உட்கார்ந்து வந்த டீம் டிஸ்கஷன் எல்லாம் பண்ணிட்டு அடுத்தது இதே ஏரியால எந்த வீட்டுக்கு வரலாம் அப்படின்ற மாதிரி நல்லா சாப்பிட்டு போயிருக்காங்க. இதை நியூஸ்ல போட்டு கிளிகிள்னு கிளிக்கிறாங்க. அந்த அளவுக்கு வீடை வந்து நம்ம பத்திரமா விட்டுட்டு போயிருக்கிறோம். அப்ப நல்லா கவனிக்கணும், நாம எதுல சரியில்லையோ அதை சரிப்படுத்துவதற்கு பரிசுத்த ஆவியானவர் வந்தார். அதை சீர்படுத்திக் கொள்ளுங்கன்னு இயேசு நமக்கு முன்கூட்டி சொல்லிட்டு போயிட்டார். நான் என்ன சொல்றேன், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு பேசுனா தானே, நான் பேசுறதா நீங்க கேட்கறீங்க. நான் கேட்கிற கேள்விக்கு உங்களுக்கு விளங்குறதுனாலதான் பதில் சொல்றீங்க. ஆனா ஆண்டவருக்கு மாத்திரம் நீங்க தூரமா இருந்துட்டு நான் கேட்கிறேன் அப்படின்னா எப்படிங்க பதில் வரும்? தேவன் விரும்பாதவைகளை செய்து கொண்டு, தேவன் அருவருக்கிறவைகளை செய்து கொண்டு, தீட்டான காரியங்களை செய்து கொண்டு நீ கேட்கிற ஜெபங்களுக்கு பதில் வருமா? போதனை இருக்குது, கேளு. நம்மெல்லாம் இப்படிலாம் வாழ முடியுமா? நம்ம யாரு? அதெல்லாம் பழைய ஏற்பாட்டுல தான் அந்த கதையெல்லாம் தண்டனை. நமக்கு இப்ப கிருபை. கேளு, ஒண்ணும் வராது, ஒண்ணும் வராது. கடைசி வரைக்கும் சொல்றேன், உன் தரித்திரம் அவன் தலை மேலதான் இருக்கும். தேவனுடைய அடிச்சுவடுகளின்படி கர்த்தருக்கு பயந்து அசுத்தத்திலையும் சுத்தத்திலையும் வாழ நினைச்சு வழி தவறி ஓடுகிற, அப்புறம் கிருபையை முன்வச்சு இயேசுவின் நாமத்தினால கேட்கிற எந்த ஜெபங்களுக்கும் பதில் வராது. கர்த்தருக்குள்ள வாழ்னா ஒரு கண்ணியம் இருக்குது, கர்த்தருக்குள்ள வாழ்னா ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குது. கர்த்தருக்குள் வாழணும்னு சொன்னா நமக்கு சில வரைமுறைகள் இருக்குது. அதன் செய்துட்டு தான் அப்ப கேட்கணும். நான் ஆண்டவர் அடிக்கடி சொல்லுவேன், சபை வளர்ச்சிக்காக சொல்லுவேன், நான் உழைச்சிருக்கிறேன் ஆண்டவரே, டாக்ஸ் எல்லாம் விதைச்சிருக்கிறேன் ஆண்டவரே, சுவிசேஷம் அறிவித்திருக்கிறேன் ஆண்டவரே, இன்னைக்கு நாங்க அதுக்காக அடுத்தடுத்த கட்ட முயற்சியில் எடுக்கிறோம் ஆண்டவரே. இது உங்க பார்வையில நீதி தானே? அந்த நீதிக்கேற்ற பலன் எனக்கு ஆத்துமாக்களா கொடுங்கன்னு கேட்கிறேன். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? நான் உழைச்சிருக்கிறேன்ல, நான் வேர்வை சிந்திருக்கிறேன், நான் அலைஞ்சிருக்கிறேன், திரிஞ்சிருக்கிறேன், சுவிசேஷத்திற்காக உலகம் முழுவதும் போயிருக்கிறேன், கிராமங்களுக்குள்ள பேசியிருக்கிறேன், பட்டணங்கள்ல பேசியிருக்கிறேன், இயேசுவை குறித்து அறிமுகப்படுத்தி இவ்வளவுலாம் செய்திருக்கேன்ல, இப்படிலாம் நான் செய்யறேன்ல. அதுக்கு பதிலா சபைக்கு என்ன கேட்கிறேன்? ஜனங்களை கொடுங்க ஆண்டவரே. இந்த ஜெபம் பரலோகத்தை எட்டுமா எட்டாதா? ஏன் எட்டும்? செய்திருக்கிறேன், செய்து கொண்டு இருக்கிறேன். அது அவருடைய பார்வையில எப்படிங்க? நீதியான ஒரு காரியம். அதன் நிமித்தமா அவர் வைத்திருக்கிற எனக்குண்டான பங்கை அவருடைய நீதியின் அடிப்படையில தான் கொடுப்பாரு. ஹல்லேலூயா சொல்லுங்க. திருச்சி மாவட்டத்தை இருதயத்துல சுமந்துகிட்டு திறப்பில் நிக்க ஓடுகிறோம். கூட்டம் கூடி 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 ஜெபிக்கிறோம், திறப்பின் வாசல்ல நிக்கிறோம், எழுப்புதலுக்காக பிரயாசப்படுகிறோம். விடுவாரா ஆண்டவரு? ஏன் தெரியுமா? சபை நிறைய வளராத ஒரு ஸ்டேஜில் இருக்கிற மாதிரி இருக்குது. நான் அந்த அளவுக்கு டஃப் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் சாத்தானுக்கு. திருச்சியுடைய ரிவைவலுக்காக அவ்வளவு ஜெபத்தில் நிக்கிறேன், நான் அதுக்காக பிரயாசப்படுறேன், ஓடுறேன், உழைக்கிறேன். அதனால அவன் போராடி பார்க்கிறான். எவ்வளவு காலம் போராடுவான்? எவ்வளவு காலம் அவன் நமக்கு விரோதமா நின்று பார்ப்பான்? நான் சொல்றேன், இயேசுவின் நாமத்தினால இன்னைக்கு நான் பேசுற வார்த்தைகள் ஒரு நாள் அப்படியே நிஜமாய் மாறுகிற ஒரு காலம் வருகிறது. ஹல்லேலூயா. காரணம் என்ன தெரியுமா? உலகத்தில் இருக்கிற அவனை விட என் கர்த்தர் யார் என்பது எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். நல்லா கைகளை தட்டி இயேசுவை 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 மகிமைப்படுத்தி. அப்ப கேட்க வேண்டிய காரியம் தான் ஜெபம். அதுதான் ஆண்டவர் சொல்ற, கேளுங்கள் என்றால் ஜெபம். நீங்க பேசினா அவர் கேட்பாரு, அவர் சொன்னா உங்களுக்கு பதில் உண்டாகும். ஆமென். நீங்க கேட்டா அவரு கொடுப்பாரு. அதுக்கு என்ன செய்வாரு? பதில் உண்டா இருக்கும்.
அது உறவை வளர்த்து கொள்ளுகிற அனுபவம். ஜெபம் என்பது உறவை அதை வலுப்படுத்துகிற அனுபவம். அப்படி கூட சொல்லலாம், உறவை வலுப்படுத்துகிற அனுபவம். கண்களால பார்த்துக்கிட்டா இயேசு கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறோம், ஆனா கேட்குது இல்ல நம்ம பேசுறதெல்லாம். அவர் அப்படியே தரிசனம் கொடுத்தா அவரோட நம்ம உடன்படிக்கை பண்றோம், பரிசுத்தமா வாழ்ற சொல்றோம், நான் ஆலயத்துக்கு சரியா வந்துடுறேன்னு சொல்றோம். அவர் பார்க்கல, அவர் எங்கேயும் இருக்கிறாரு. அவர் எங்க இருந்தா நமக்கு என்ன, ஆனா நான் கூப்பிட்டா என்ன செய்யும், அவருக்கு கேட்கும். இதை நம்பணும். முதல்ல நான் ஜெபிச்சா கேட்பாரா, பதில் வருமா? நான் இவ்வளவு காலம் ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறேன், வரும், ஆனா வராது. அல்லேலூயா. அடுத்த காரியம், தட்டுங்கள். ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுது? 7ல தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். அப்படிதானே சொல்லுது. முதல்ல கேட்கணும், அடுத்தது தட்டணும், அடுத்தது முதல்ல தேடுங்கள், கேளுங்கள், அடுத்து என்ன செய்யணும்? தேடுங்கள். சரி, தேடுங்கள் என்கிற காரியத்தை நம்ம எப்படி நிதானிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, மத்தேயு 13ஆம் அதிகாரம் 47, அதே அடுத்தது மார்க் 10:14. கவனிங்க, மத்தேயு 13:47 முதல்ல நம்ம வாசிக்க கேட்கலாம். அன்றியும் பரலோக ராஜ்யம் கடலிலே போடப்பட்டு சகலவிதமான மீன்களையும் சேர்த்து வாரிக்கொள்ளும் வலைக்கு ஒப்பாக இருக்கிறது. ஹல்லேலூயா சொல்லுங்க. அப்ப முதல்ல கேட்கணும், அடுத்தது என்ன செய்யணும்? தேடணும். இப்ப எதை தேடணும்? எதை தேடணும்? ஆண்டவராக இயேசு சொல்றாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். முதலாவது என்ன செய்யணும்? தேவனுடைய ராஜ்யத்தையும், இரண்டாவது தேடுங்கள். அதோட நின்னுக்குவோம். அப்பொழுது உங்களுக்கு இவைகளெல்லாம், இதெல்லாம் அப்புறம் பார்த்துக்குவோம். கொடுக்கல் வாங்கலாம் அப்புறம் பார்த்துக்குவோம், பெற்றுக்கொள்வதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கொள்வோம். ராஜாவுடைய ராஜ்யத்தை தேடுகிற காரியம். அவருடைய ராஜ்யம் என்றால் என்ன அப்படின்னு ஒரு கேள்வியோட நம்ம வாசித்த அதே வசனத்தை மறுபடியும் வாசிங்கம்மா. அன்றியும் பரலோக ராஜ்யம் கடலிலே போடப்பட்டு சகலவிதமான மீன்களை சேர்த்து வாரிக்கொள்ளும் வலைக்கொப்பாக இருக்கிறது. சகல ஜாதிகளை அடையாளப்படுத்தி உலகம் முழுவதும் இருக்கிற இயேசுவை அறிந்த ஜனங்களை முன்னிட்டு கடலில் போடப்பட்ட ஒரு வலையை போல அது என்ன செய்ய போத ஒரு நாளைக்கு ராஜ்யம் அதற்கு அதை தேடுகிறவர்களுக்கு, நல்லா கவனிக்கணும், அதை விரும்புகிறவர்களை அந்த ராஜ்யத்திற்குள்ள என்ன செய்ய போறார்? இயேசு அவர் வெளிப்படையாக நம்மளெல்லாம் சேர்த்து கொண்டு பரலோகம் போகிற ஒரு திட்டம். அதனாலதான் பூமியில் பொருட்களை சேர்த்து வையாதிருங்கள். பூச்சிகள் அரிக்கும் திருடர்கள் என்ன செய்வாங்க? கண்ணமிட்டு திருடுவார்கள். போன வார செய்தி. பரலோக ராஜ்யம் தேடுகிறவங்க பூமியில அதிக நாட்டம் இருக்காது அவங்களுக்கு. பூமியில அதே அநேக ஆசாபாசங்கள் இருக்காது. எல்லாவற்றையும் துறந்தது போல அவங்க வாழணும். கவனிக்கணும். இப்ப வலை போடப்பட்டிருக்கு. 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இயேசு வலையை என்ன செய்தாரு? விரிச்சிட்டார் உலகம் முழுவதும். அவருடைய நாமத்தை தேடி அந்த வலைக்குள்ள ராஜ்யத்தை தேடி வருகிறவங்க எல்லாம் என்ன செய்வாங்க? சேர்க்கப்படுவாங்க. அவருக்கு தெரியும் ஒரு குறிப்பிட்ட அளவு அந்த வலை நிரம்புகிற அளவுக்கு சில காலம், சில வருஷங்கள், சில ஆண்டுகள் ஆகும், ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் ஆகும், தெரியும் அவருக்கு. ஆனா அந்த வலை, போடப்பட்ட வலை ஒரு நாள் என்ன செய்யப்படும்? எடுத்துக்கொள்ளுகிற ஒரு காலம் வருது பாருங்க. அதான் இயேசுடைய வருகை. அப்ப கடைசி காலம்னு நம்ம அறிவிக்கிறோம், கடைசி காலம்னு செய்திகள் எல்லாம் கேட்கிறோம். ஆனாலும் இன்றும் கடைசி காலத்தை நம்பல அப்படின்னு சொன்னா நீங்க வலையிலிருந்து நழுவி வழி விலகி போறீங்கன்னு அர்த்தம். அல்லது உலகத்தில் உள்ளவைகளை நேசிக்கும்படி உபதேசங்களை கேட்டு ஒருவேளை நீங்க வழி தவறி கெட்டு போய் வழி தவறி போவீங்க அப்படின்னு சொன்னா உலகத்தை நீங்க நேசிக்கிறீங்கன்னு அர்த்தம். கர்த்தர் எதை கொடுத்தாலும் கொடுப்பாரு. ஆமென். அவர் பிரியமானதை கொடுப்பாரு. ஒருத்தருக்கு அதிகமா கொடுக்கிறாரு, ஒருத்தருக்கு குறைவா கொடுக்கிறாரு. ஆனா கொடுக்கிறாரா இல்லையா? ஒரு இல்லையே சொல்லுங்க. நீங்க அடுத்தவனை கம்பேர் பண்ணி கேட்கவே முடியாது. ஏன் ஆண்டவரே அப்படி ஆக்கும், ஏன் ஆண்டவர் இப்படி ஆக்கும் சொல்லவே முடியாது. அவருக்கு தெரியும் உன்னுடைய பங்கு இதுதான்.
உன்னுடைய ஆசீர்வாதங்கள் இவ்வளவுதான். உன்னுடைய எல்லைகளை இதுதான் இருக்கும். உன்னுடைய எல்லைகளை இவைகள் இருக்கும். சிலரை உயர்ந்த இடத்துல வச்சதுமா இருக்கும், சிலரை அப்படியே குறைவா சந்திக்கிறதுமா இருக்கும். ஆனா ஒண்ணு கவனிக்கணும், 2 பேருக்கும் அவருடைய பார்வையில ஒரே காரியத்தை தான் செய்யறாரு. அந்த உயர்வா கொடுத்து உயர்வான பெரிய பலன், பெரிய ஆசீர்வாதம், தேவ திட்டம் ஏதாவது வச்சிருப்பாரு. அதை உணராத அந்த பார்ட்டி என்ன செய்ய, செல்லணும் பாக்கெட்ல போட்டுக்குது வச்சுக்கோங்க, முதுகுலையும் சேர்த்து கொடுப்பாரு. அல்லேலூயா சொல்லுங்க. நிறைய வாரிக்கொண்டு போகிறவர்கள் கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு விதைக்காமல் அப்படியே இருப்பார்கள். ஆஸ்பத்திரிக்காரர்கள் வந்து வாரிக்கொண்டு போவார்கள். போகிற போக்கில் அவர்கள் இவர்கள் வாரிக்கொண்டு போவார்கள். திருடர்கள் கண்ணமிட்டு திருடுவார்கள். உண்மை. உங்களை ராஜ்யத்திற்குள்ள உட்பிரவேசிக்க அனுமதி கொடுக்கணும் அவர் பிளான் பண்ணிட்டா எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்துருவாரு. உனக்கு கொடுத்தும் பிரயோஜனம் இல்ல, கொடுத்துட்டு வந்துருப்பா, மரியாதையா கொடுத்துட்டு வந்துரு. இல்லையே சொல்லுங்களேன். அதுக்கு இல்லாம இருக்கிற ஆளு கையை தொடச்சிட்டு அப்பாடா காலரெல்லாம் தூக்கி விட்டுட்டு வரட்டா, ஏசப்பா வந்துட்டாரு, நான் போறேன், இந்த வந்துட்டேன். இல்லையே சொல்லுங்க. என்னையா இந்த ஆளு வேற மாதிரி எல்லாம் என்னென்னமோ யோசித்து பேசுறாரு. உண்மையதாங்க சொல்றேன். இன்னைக்கு இந்த நிலம் வாங்கி இருக்கிறோமே, இந்த நிலத்தை குறித்து ஒரு எல்லளவு கூட எனக்கு இச்சை இல்லை. அதுல வெளிப்படையா பேசுறேன். நான் வாங்க போனப்ப போனேன், அதுக்கப்புறம் இடையில ஒரு தடவை போனேன், 3வது தடவை போனது ஜெபிக்க போகும்போது போனேன். அவ்வளவுதான். நம்மலாம் டீமா போனோம் இல்லையா, அதை சுதந்திரிச்சிட்டோம். அது நமக்கு ஒரு நிலம் வந்துருச்சு, கொடுத்துட்டாரு. கிடையாது. ஒரு செங்கக்கல்ல கூட இங்க இருந்து போகும்போது எடுத்துட்டு போக மாட்டேன்னு என் இருதயத்துல நான் பல ஆயிரம் தடவை சொல்லி சொல்லி என் மனசை நல்லா பக்குவப்படுத்தினால, இயேசு இதை விட இன்னும் பெரிய காரியங்களை செய்தா கூட அதை கண்டு நான் பார்த்து இச்சித்து அப்பாடாலாம் நினைக்கிற ஆளு கிடையாது. ஆமென் சொல்லுங்க. அதனாலதான் ஆண்டவர் என்ன செய்யறாரு, அந்த பக்குவம் வரும்போது தான் கொடுக்கிறாரு. சரி, இவன் ராஜ்யத்தை கட்டுவான், நான் ஒருவேளை இவனை அழைச்சிக்கிட்டா கூட இதெல்லாம் விட்டுட்டு என்ன செஞ்சிருவான், வந்துருவான். அவருக்கு தெரியும். அதனாலதான் பூமியில் பொக்கிஷங்களை சேர்த்து வையாதிருங்க. இப்ப நீங்களாம் விசுவாசிகள், உங்களுக்கு வருமானம் தேவை, குடும்பம் நடத்துங்க, நல்லது, நல்லா சாப்பிடுங்க, நல்லா ட்ரெஸ் பண்ணுங்க. ஆனா நம்ம வாழையடி வாழையா செய்துட்டு வர தவற என்ன செய்யாதீங்க, செய்யாதீங்க. பிள்ளைகளுக்கு உண்டான படிப்பு, கல்வி, அவங்களுக்கு தேவையான ஒரு பேசிக் எதிர்காலத்துக்கு உண்டான காரியங்களை சேர்த்து வச்சு ஒப்படைச்சிருங்க. தப்பு கிடையாது. சரிங்களா? அதெல்லாம் தவறு கிடையாது. நீங்க வாழும்போது கட்டின ஒரு வீடு இருக்கு, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு அடுத்து பிள்ளைங்க இருப்பாங்க. ஆனா இன்னும் சேர்க்கணும், இன்னும் போகணும், இன்னும் இங்க வாங்கி போடணும், இங்க இதை செய்யணும், அதை செய்யணும். 1 மணி நேர ஜெப வாழ்க்கை இல்லாதவர்கள், 1/2 மணி நேர ஜெப வாழ்க்கை இல்லாதவர்கள், நீங்க எவ்வளவு பெரிய தொழிலதிபராக இருந்தாலும் சரி, கர்த்தர் ஒரு நாள் உங்க நாற்காலி என்ன செய்வாரு, தள்ளிடுவாரு. ஏன் தள்ளுவார் தெரியுமா? நீ இழந்தா ராஜ்யத்தை தேடி வருவீல்ல, அதனால தள்ளிடுவார். கவனம். உங்க சீட்டை கரெக்டா பிடிச்சிட்டு உட்கார்ந்துருங்க. உங்க ஸ்தானத்துல கரெக்டா நீங்க இருங்க. ராஜாவை மறந்துடாதீங்க, அவரோடு பேசுறத விட்டுடாதீங்க, அவருடைய ராஜ்யத்தை தேடுகிறத விட்டுடாதீங்க. ஆமென் சொல்லுவோமா? இந்த ராஜ்யத்தை குறித்து இன்னொரு வசனம், மார்க் 10:14. மார்க் 10ஆம் அதிகாரம் 14 வாசிங்கம்மா. இயேசு அதை கண்டு விசனமடைந்து சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள், தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது. ஹல்லேலூயா சொல்லுவீங்களா? சிறு பிள்ளைகளுக்கு சொத்து பத்து அந்தஸ்து ஆஸ்தி அது கெத்து இதெல்லாம் தெரியுங்களா? குழந்தைகள் பாருங்க, நீங்க ஒரு ஃபுட்பால் கிரவுண்ட்ல போய் ஒரு பாலை தூக்கி மட்டும் போடுங்களேன், எல்லாம் அட்டென்ஷன்ல நின்னுகிட்டு இருக்கவெல்லாம் அதை விட்டுட்டு ஓடிப்போம் அந்த பந்துக்கு பின்னால. கவனிச்சிருக்கீங்களா? சிறு பிள்ளைகள் இயேசுவை பார்த்து வரும்போது சீஷர்கள் தடுத்தாங்க. அவர் விசனப்பட்டு, ஏ குழந்தைகளை தடுக்கிற, அனுப்பிடு, சிறு பிள்ளைகள் அனுப்பிடுப்பா, பரலோக ராஜ்யம் எப்படிப்பட்டவர்களுக்கா, அப்படிப்பட்டவர்களுக்கு. குழந்தைத்தனம், சிறு பிள்ளைகளை போல மாறிடணும். அதுதான் ராஜ்யத்தை தேடுகிற அனுபவம். ஆமென் சொல்லுங்களேன். வெறப்பா நான் கெத்தா ஒண்ணு நடக்காது, ஒண்ணுமே நடக்காது. நீங்க உங்க கற்பனையில நீங்க பரலோகம் போறதுக்கு ஆயத்தமாகறீங்கன்னு அர்த்தம். உடைக்கப்பட்ட உள்ளத்தோடு கர்த்தர் சமூகத்தில் என்னைக்கு மனம் திரும்பி மூழ்கி ஞானஸ்தானம் பெற்று அவருக்கென்று வாழ விரும்பி நீங்க ஒப்பு கொடுத்துட்டீங்களோ, உங்க குணாதிசயம் எப்படி இருக்கணும், சிறு பிள்ளைகளை போல இருக்கணும். ஒரு படி ஒருத்தர் இறங்கி வந்தா நீங்க என்ன செஞ்சிடணும், டக்குன்னு 2 படி இறங்கிடணும்.
நான் குரூப்பா தாங்க நிப்பேன். நிப்பீங்க. எவ்வளவு காலம் நிப்பீங்க? ஆண்டவர் தள்ளுகிற வரைக்கும் நிப்பீங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அவர் போற போக்குல புஷ் அப்படின்னு போயிட்டாருன்னா முடிஞ்சு போச்சு. அப்புறம் நிக்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கோ. நிறைய பேருடைய இருதயம் கடின இருதயம். கேட்டா நான் ரட்சிக்கப்பட்டனாக்கும், ஐயோ நாங்க அப்படியாக்கும், இத்தனை கால விசுவாசியாக்கும். யாருக்கு வேணும்? நீ சிறு பிள்ளை போல மாறாவிட்டால், உன் இருதயம் இன்னும் சிறு பிள்ளை குணாதிசயம் வராவிட்டால், பிறனுடைய பாவத்தை நீ மன்னிக்காவிட்டால், பிறனுடைய குற்றங்களை நீ மன்னிக்காவிட்டால், கர்த்தர் சொல்லுகிற பரலோக ராஜ்யத்திற்குள் நீங்கள் பிரவேசிப்பதில்லை. நான் ஒரு ஊழியக்காரர்கிட்ட ஊழியம் செய்தேன். இந்த ஊழியக்காரருடைய தகப்பனார் இருக்கிறார் பாருங்க, கடின இருதயக்கார். சென்னையில உடன் ஊழியர் சாத்தா அனுப்பின ஒரு ஆள். அந்த ஆளு சபைக்குள்ள இருந்து அவ்வளோ கலகம், அவ்வளோ பிரச்சனை, மேட்டிமை. நான்லாம் அந்த ஆள் நிமித்தமா வேற வழியில் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்த அந்த ஊழியத்துக்கு கீழே இருக்கும்போது கண்ணீர் வடிச்சிருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவ்வளோ நெருக்கடி கொடுப்பாரு, அவ்வளோ பேசுவாரு. இரும்பு சுபாவம், ஒரு மாதிரி இரும்பு மனிதன் போல வாழ்ந்தாரு. இறந்துட்டாரு இன்னைக்கு. எதுக்கு சொல்றேன்னா, நான் யோசிப்பேன், இந்த சுபாவத்தோடு இந்த மனிதன் போக முடியுமா ராஜ்யத்திற்குள்ள? நான் எழுதி கொடுப்பேன், எங்க வேணாலும் வந்து சொல்லுவேன், அந்த மனிதன் கண்டிப்பா தேவ ராஜ்யத்துக்குள்ள இருக்க முடியாதுன்னு சொல்ல. இருக்கவே முடியாது. சிறு பிள்ளைகளை போல மாறாவிட்டால், அங்க போற பாக்கியத்தை இழந்துட்டா வேறொரு இடத்துக்கு போறதுதான் ரொம்ப ஆபத்து. அங்க அக்கினி இருக்குது, விஷப் ஜந்துக்கள் இருக்கு. இதை விட நம்மளை ஏமாத்தின பிசாசு அங்கதான் வெயிட்டிங்ல இருப்பான். எந்தெந்த ரூட்ல வந்து ஏமாத்தினானோ அவன் அங்க இருப்பான். ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும், கவனமா இருக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். சோ அடுத்ததாக அப்ப இந்த வசனத்துல மூன்றாவது காரியம், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு சொல்லுவோம். தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு. அப்ப எதை தட்ட வேண்டும், எப்படி தட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கதவை திறக்கிறவர் கர்த்தர். கதவை திறக்கிறவரு எல்லாரும் சொல்ல, கதவை திறக்கிறவரு. கதவை மூடுகிறது யாரு? தெளிவா இருக்கிறீங்க, நல்லா சத்தமா சொல்லுங்க. ஆமா, கேள்வியும் உங்களுக்கு தெரியும், பதிலும் உங்களுக்கு தெரியும். எந்த ஆசீர்வாதம் வரலனாலும் பாஸ்ட் வந்து புலம்பாதீங்க. அல்லேலூயா. இயேசு சாமி கதவை திறந்து கொடுக்க விரும்புகிறார். தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு. ரைட்டுப்பா, நீ தட்டு இல்ல, நான் உனக்காக திறக்கிறேன். ஆனா இன்னொருத்தனுடைய வேலை என்னது? கதவை பூட்டிரணும். பூட்ட போட்டு வெங்கல கதவுகள், இரும்பு தாழ்பால்கள் அப்படின்னு நீங்க அதுக்கப்புறம் உபவாசம் இருந்து அழுது புலம்பு உருண்டு பரண்டு ஆண்டவரே அப்படின்னு கேட்கிற அளவுக்கு பூட்டிட்டு போயிடுவான். பிசாசுடைய சுபாவம், அவன் இருதயத்துல ஈரம் இல்லை. அவனுக்கு இயேசுக்கு தூரம். இயேசு வேற மாதிரி, இவன் வேற மாதிரி. புரிஞ்சுக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. அதனால கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அவனுக்கு நீங்க பூட்டுற அளவுக்கு இடம் கொடுத்துட்டீங்கன்னா அப்புறம் திறக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்ப ஒரு காரியத்தை நம்ம அந்த வசனத்துல புரிஞ்சுக்கணும். தட்டணுமா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப தட்டணும்னா இது ஆண்டவர்கிட்ட போய் நீங்க டீல் பண்ற வேலை கிடையாது. நீங்களும் சாத்தானும் டீல் பண்ண வேண்டிய வேலை. அல்லேலூயா சொல்லுங்க. யாக்கோபு 1 அதிகாரம் 7 வசனத்தை எடுத்து வாசிங்க. யாக்கோபு 1:7 ரொம்ப அழகா ஆண்டவர் சொல்றாரு. அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனாய் இருக்கிறான். இருமனம் உள்ளவன் எல்லாம் தன் வழிகளிலே நிலையற்றவனாய் இருக்கிறான். இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் என்னவா இருக்கிறான்? நிலையற்றவனாய். உலகத்திற்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை, உலகத்திற்கு ஏற்ற ஒரு வேஷம், ஆவிக்குரிய ரீதியிலையும் ஒரு மனவாட்டி அலங்காரம் அப்படின்னு சொல்லி கற்பனை செய்து கொண்டு ரெண்டையும் போடு மிக்ஸ் பண்ணிக்குவாங்க. உலகத்தானோட சேர்ந்தா கூத்து, சினிமா கூத்து, மத்த கூத்து, குடி வெறி. இங்கிட்டு வந்தா ஆலயத்துக்குள்ள பரிசுத்த அலங்காரம், இதையும் போர்த்திக்குவாங்க. எப்படி? நான் ரொம்ப சுத்தமாக்குங்க, நான் வந்து எப்படி பாடும் தெரியுமாங்க, டிக்டாக்ல பாடி காட்டட்டா. டிக்டாக்ல உங்களுக்கு வேற சேனல்ல சினிமா பாட்டு போய்கிட்டு இருக்கோம்.
அப்புறம் பாத்தீங்கன்னா இங்கிட்ட ஆராதனை ஆராதனையா, ஓ மொகரக்கட்டையை தான் டிக்டாக்ல உலகமே பார்த்துருச்சே. இல்லையா சொல்லுங்க. இரு வழிகள்ல ஓடுகிறவர்கள் நிலைக்க மாட்டாங்க. கதவை அடைச்சு வச்சிருப்பான் சாத்தான். உன் கதவு உனக்கு அடைக்கப்படுதான், திறக்கப்பட முடியாது. திறக்கப்படுவதற்கு வழிகள் இல்லை, திறக்கப்படுவதற்கு சாவி இல்ல. உனக்கு பாவம் புண்ணியம் திறந்த உன் வேலை, உன் வியாபாரங்கள் அடைக்கப்பட்டிருக்கும். இரண்டு விதமான வாழ்க்கை. 2 வாழ்க்கை வாழலாம்னு சொல்லி ஒருவேளை ஆண்டவர் சொல்லியிருந்தா, நானே எடுத்து பிரசங்கம் பண்ணி, அடடா நானே உங்களுக்கு சினிமாவுக்கு டிக்கெட்லாம் வாங்கி கொடுத்து, நானே ஒயின் ஷாப்பு, நம்ம எல்லாரும் நம்ம ஆண்கள் எல்லாம் கூட்டிட்டு போய், வாங்க பிரதர் சண்டே ஒரு நாள் ஒரு பெக்க போடுவோம் அப்படிலாம் சொல்லியிருப்போம். இல்லையா சொல்லுங்களேன். வேணாம் பிரதர், அங்கிட்டலாம் போனா முதுகு பழுத்துரும் பிரதர், இங்கிட்டு ஏன் பிடிச்சி இழுக்கிறோம்? விஷயம் புரியுதுங்களா? உலகத்தானோட சம்பந்தம் கலந்து உலகத்தான போல இருப்பதற்கு அல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. கர்த்தருக்கு முன்பதாக, அவர் வருகைக்கு முன்பதாக நடுங்கி பயந்து அவருடைய பரிசுத்த அலங்காரத்துல நம்மை பரிசுத்தமாக்கி கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போக காத்திருக்கிறது தான் அலங்காரத்தின் அழகு. ஆண்டவர் அப்படியே உங்களை முதல்ல பாவ சேற்றிலிருந்து எடுத்து அப்படியே தன்னுடைய ரத்தத்தால் அதை கழுவி அப்படி சுத்தப்படுத்தி, அப்பதான் அந்த நாற்றமெல்லாம் போயிருக்கும். அப்புறம் கொஞ்சம் பவுடர் போட்டு அழகு பார்க்குற நேரத்தில், ஆண்டவரே ஒரு பெக்கு போட்டு வந்துடுறேன், ஆண்டவரே ஒரு டிக்டாக்ல ஆட்டம் போட்டு வந்துடுறேன், ஆண்டவரே தலைவர் படம் ரிலீஸ் ஆகுது ஆண்டவரே அப்படின்னு ஆண்டவர் தூக்கி ஓரமா வச்சுட்டு, தலைவா அப்படின்னு போய் அங்க போய் கியூல நிக்கிறது. சர்ச்சுக்கு வந்தா லேட்டா வர்றது. யாரோ ஒரு ஆள் சிக்குது, எனக்கு தெரியல, பரிசுத்த ஆவியானவர் உங்களை நடத்துகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உண்மையில சொல்றேன், யாரோ நிக்குது, ஆண்டவர் எச்சரித்து பேசுறார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கவனமா இருங்க. உங்களுக்கு திறக்கிற அந்த ஆசீர்வாத கதவுல அது வழியா நீங்க பயணிக்க ஆரம்பிச்சு அப்படியே நீங்க அதுல சரியா பயணம் பண்ணி போவீங்கன்னா, இயேசுடைய அன்பை கொண்டு சொல்றேன், அவர் கொடுக்கறத பிசாசால எடுக்கவே முடியாது. யோபுடைய எல்லையில எந்த நன்மையும் பிசாசால எடுக்க முடியல. யோபு சாட்சியா இருக்கிறார். அதனாலதான் பரலோகத்துல போய் பெர்மிஷனோட வர்றான். இன்னும் ஒண்ணுமே அங்க போனா கழுதையெல்லாம் எட்டி உதைக்குது, குதிரையெல்லாம் என்ன பார்த்தா மிரளுது. என்ன ஆண்டவரே, அந்த அளவுக்கு நீங்க பயங்கர ப்ரொடெக்ஷன். யோபு எல்லாவற்றிலும் சன்மார்க்கனாய் வாழ்ந்தார். துன்மார்க்கன் அல்ல, சன்மார்க்கன். பயந்து பயந்து வாழ்ந்தார். அதனாலதான் யோபுக்கு அவ்வளோ பெரிய கிருபை. நீங்களும் நானும் பயந்து வாழ்ந்தா உங்களுக்கு ஆயிரங்கள் இல்ல லட்சங்களை கொடுப்பார். நான் சொல்றேன், லட்சங்கள் இல்ல கோடிகளை கொடுப்பார். உன் தேவைகள் என்னவோ அதை சந்திக்க கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். கொடுக்கவே மாட்டாருங்கிறதுல என்னுடைய பிரசங்கம். வாங்குறதுக்கு உனக்கிட்ட என்ன தகுதி இருக்குன்னு தான் பிரசங்கம். ஆமீன் சொல்லுங்க. அப்படி இல்லைன்னா வாங்குவதற்கு இதுதான் வழி, இதை கற்றுக்கொள்ளணும் தான் என்னுடைய பிரசங்கம். ஆமீன் சொல்லுங்களேன். லட்சங்களை கொடுத்ததுனால தான் நம்ம நிலம் வாங்கணும். லட்சங்களை கொடுக்கலன்னு சொல்ல நான் வாங்க முடியுமா? கொடுத்தது யாரு? கர்த்தரு. கொடுத்தது அவரு. அப்ப அவர்கிட்ட இருந்து வருது இல்லையா? அப்ப வருது தானே, டீல் நடக்குது தானே. நான் கேட்கிறேன், நம்ம கேட்கிறோம், கொடுக்குறாரா இல்லையா? மாத வருமானம் கொடுக்குறாரா இல்லையா? முடங்கி கிடக்கிறவங்களெல்லாம் போய் பாருங்க. வீடுகளில் முடங்கி கிடக்கிறவங்க வருமானம் இல்லாம கிடக்கிற ஆட்களை பாருங்க. ஊனமா இருக்கிறவங்க போய் பாருங்க. கொடுமை. யாரையாவது கையேந்து நிக்க வேண்டிய ஒரு கொடுமையான காலம். யாராவது 4 பேர் இறக்கப்பட்டு போட்டாதான் இருக்குது. எவ்வளவு கொடுமை பாருங்க. ஏன்? அவர்களுக்கு கதவு அடைக்கப்பட்டு இருக்கிறது. அவர்களுக்கு கொடுக்கிற கரம் என்ன செய்யிருக்கு? தடுத்து நிறுத்தி இருக்குது. அவங்களுக்கு மெய்யான தேவன் யாருன்னு தெரியல, எப்படி சந்திப்பான்னு தெரியல. ஏன்? அவங்களுக்கு நமக்கு வித்தியாசம் வேணாமா? அவர்களுக்கும் நமக்கும் வித்தியாசம் என்ன? ஆண்டுடைய பிள்ளைங்க எல்லாவற்றிலும் சுகபோகமா வாழலாம். வாழ்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, வழி இருக்குது, வாக்கு தத்தங்கள் இருக்குது. சும்மா எளிதா கொடுத்துட மாட்டார் ஆண்டவர். எளிதா கொடுக்கவே மாட்டார். இருமாப்பாய் நடந்து, இருமாப்பாய் வாழ்ந்து, இரு எஜமானுக்கு நீ ஊழியம் செய்வன்னு சொன்னா, உனக்குன்னு கர்த்தர் வைத்திருக்க வாக்கு தத்தங்கள், ஆசீர்வாதங்கள் எதையுமே நீங்க சுதந்திரிக்க மாட்டீங்க. எனக்கெல்லாம் சிலரை தெரியும், வருஷக்கணக்காக ஊழியக்காரங்க வாக்கு தத்தமா கொடுப்பாங்க. 10க்கு வருஷத்தோட வாக்கு தத்த அட்டையில வேற வந்துடும், அதையும் வாங்கிட்டு போவாங்க. எந்த ஊழியக்காரனுடைய வாக்கும் ஆசீர்வாத வார்த்தையும் அவங்க வீட்டுக்கு போய் சேரவே சேர. ஏன் தெரியுமா? இவங்களே வழிய அடைச்சிக்கிட்டு இருப்பாங்க. அந்த கதவை அடைக்கிற வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க.
சாத்தா அங்க போய் பெட்டு போட்டு நல்லா ரிலாக்ஸ் பண்ணி அழகா டீப் ஸ்லீப்பிங்ல இருப்பான். அப்புறம் இங்க கதவு திறக்கப்படுகிறது. கர்த்தருக்கு பயப்படுகிறதே ஞானத்தின், தேவனுக்கு பயப்படுகிறதே ஞானத்தின். இதை விட்டுட்டு வேற பிரசங்கங்களை கேட்டு கெட்டு போகாதபடி உங்களை சீர்படுத்திக்கோங்க. கர்த்தர் உங்களை ஸ்திரப்படுத்தி நிலைநிறுத்துகிற வரைக்கும் நீங்க ஒன்னிலும் குறைவுபட மாட்டீங்க. ஆமென் சொல்லுவோமே. நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். ஓய்வு நாளின் மகிமை ஆண்டவருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, இதற்காக நம்ம ஒப்பு கொடுத்து இப்ப ஜெபிக்க போகிறோம். இதனுடைய அடுத்த காரியங்களை அடுத்த தொடர்ச்சியில அடுத்த வாரம் நம்ம பார்க்க போகிறோம். எழுந்து நிற்கலாம். வேத புஸ்தகத்தை வச்சுட்டு நம்ம எல்லாரும் எழுந்து நிற்கலாம். ஆண்டவரை பார்க்கலாமா? ஆண்டவர் சமூகத்துல கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் திறக்கப்படும் என்று 3 காரியங்களை குறித்து கர்த்தர் பேசினார். தட்டணும், பிசாசுடைய வல்லமைகளை தட்டணும், அவனுடைய ஆதிக்கத்தை தட்டணும், அவனை எழும்ப விடக்கூடாது. இருமாப்பா இருந்தா அவன் எழும்பிடுவான். இல்ல நான் ஒரே பாதையில ஒரே இயேசுவ ஒரே வைராக்கியத்துல நிப்பீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறது அவனால தடுக்கவே முடியாது. ஆமேன். சுத்தம்னா அவர் எப்படியோ சுத்தரா இருக்கிறார், அதுபோல நம்ம பரிசுத்தமா வாழணும். அசுத்தத்துக்கு நமக்கு சம்பந்தம் இல்லை. அசுத்தம் உள்ளவர்களாய் வாழ்ந்தா அசுத்தத்தின் நிமித்தமாய் துன்மார்க்குடைய பங்குதான் நம்முடைய கூடாரங்களில் வந்து சேரும். பிறனுடைய கைகளை எதிர்பார்த்து வாழுகிற அந்த அற்ப கார அந்த மாதிரியான ஒரு கொடிய சூழலை உங்க வாழ்க்கையில வரக்கூடாதுன்னு சொன்னா தேவனுக்கு பயந்து நீதியை நிறைவேற்றுங்க, அவரை தேடுங்க, அவர் ராஜ்யத்தை தேடுங்க, அவருக்காக காத்திருங்க. ஆண்டவருடைய நாமத்தினால இவைகள் எல்லாம் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் ஜெபிங்க, ஜெபிங்க, ஜெபிங்க. ஆண்டவரே, இப்படிப்பட்ட காரியங்கள குறைகள் இருக்குமானால் என்னை மன்னியும் ஆண்டவரே, என் குற்றங்களை மன்னியும் ஆண்டவரே, எனக்கு இரக்கம் பாராட்டும் ஆண்டவரே, மனதுருக்கமாயிரும் ஆண்டவரே, என்னை மன்னித்து என்னை ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே. என்னுடைய மேட்டிமைகள், என்னுடைய விடாப்பிடியா இருந்த காரியங்கள் ஆண்டவரே, அசுத்தங்கள், இவைகளை விட்டு விலக்கும் ஆண்டவரே. உலகத்தானுக்கும் எனக்கும் வித்தியாசம் இல்லாமல் வாழ்ந்து விட்டேன், என்னை மன்னியும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாய் திறந்து ஒருத்தர் மௌனமா இருக்க